ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே உத்பலாவதகே விமானே திவ்யே புஷ்கரே க்ஷணம் சௌரிராஜமகம் வந்தே சதா சர்வாங்கசுந்தரம் சிறுவரை முன்னாசருத்த சிலையண்ணோ கைத்தளத்ததென்கின்னாளால் ஒருவரை முன் போர் துளைத்த பொன்னாழி மற்றொரு கையென்கின்னாளால் ஒருவரையும் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்னாளால் கருவறை போல் நின்னானை கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொளோ. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கண்ணபுரம் திவதேசத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பெருமாள் பிராட்டி எல்லாம் அனுபவித்தோம். பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூமிதேவி ஆண்டாள் அப்படின்னு எப்போதும் அருகிலேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய போகார்ச்சைகளான நாச்சியார்கள், இவாளோடு கூட பரம பாகவதனான உபரிசரவசுவின் பெண்ணான பத்மினின்னு சொல்லக்கூடிய தாயாரை பெருமாள் மணந்து சேவை சாதிக்கிறார். பத்மினி என்கிற பத்மாவதின்னு தாயாருக்கு திருநாமம். ஸ்ரீதேவி பூமிதேவி ஆண்டாள் பத்மினின்னு 4 தாயார்களோட பெருமாள் சேவை சாதிக்கக்கூடியதான திவதேசம். அதிகாரார்ச்சையா தனி கோயில் செலுத்தும் நாச்சியாருக்கு ஸ்ரீ கிருஷ்ணபுரீஸ்வரி அப்படின்னு பாத்ம புராணத்தினாலே சொல்லப்பட்ட திருநாமம். கண்ணபுர நாயகி தாயார் அப்படின்னு தமிழ்ல பேர் தாயாருக்கு. எல்லா தாயார்களைப் போலவும் மேல் 2 திருக்கரங்களாலே புஷ்பங்களை ஏந்தி கொண்டு கீழே 2 திருக்கரங்களை அபயஹஸ்தமாகவும் வரதஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய தாயார். வியாதி, துர்பிக்ஷம், பயம், கவலை இதெல்லாத்திலிருந்து நிவாரணம் தருகிறேன், அபயம் தருகிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்வது போல அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். சரணாகதி பண்ணும்படியாக தன் திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறாள் வரதஹஸ்தத்தினாலே. வரத அபயஹஸ்தங்களாலே என் திருவடிகளிலே சரணாகதி பண்ணவர்களுக்கு வாழும் நாள் முழுக்க எல்லா கவலைகளையும் தீர்த்து அபயமளிக்கிறேன். சரீர முடிவிலே எம்பெருமானிடத்திலே புருஷகாரமாக நின்று மோட்சமும் பெற்றுத் தருகிறேன்னு சொல்வது போல தாயார் அபய வரதஹஸ்தங்களோடு கூட சேவை சாதிக்கிறாள். பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானத்திற்கு உத்பலாவதக விமானம் அப்படின்னு பேரு. உத்பலாவதகம் பலம் அப்படின்னா மாம்சம். நம்ம சரீரம் மாம்சமயமான சரீரம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த சரீர மாம்சத்திற்கு பலம் அப்படின்னு பேர். உட்பலம் அப்படின்னா அந்த மாம்சத்திலிருந்து விடுபட்டவா, மாம்சமயமான சரீரத்திலிருந்து வெளியேறினவான்னு அர்த்தம். அதாவது நிறைய கர்மா இருக்கிறபடினால அந்த கர்மாவை கழிப்பதற்காகவும் கர்மாவினுடைய பலன்களான பாவ புண்ணியங்களை சுக துக்க ரூபமாக கழிப்பதற்குத்தான் மாம்சமயமான ஒரு சரீரத்தை நாம் எடுத்துக்கிறோம். இந்த மாம்சமயமான சரீரத்துல இருந்துருக்கிற வரைக்கும் கர்மாவினுடைய தாக்கம், நாம பண்ணின பாவ புண்ணியங்களுக்குரிய சிக்ஷைகள் பலன்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். அப்படியே உழன்று கொண்டிருக்கிற போது கர்ம சம்பந்தம் இல்லாதவனான பெருமாளை பத்தி தியானிக்க முடியாது, நாம நல்ல கதிக்கு போறதுக்கு ஒரு உபாயம் தேட முடியாதுன்றதுனால ரிஷிகள் எல்லாம் இந்த சரீரத்தை, இந்த மாம்சமயமான சரீரத்தை விரும்பல. சரீர சம்பந்தம் பகவானை விட நம்மள தள்ளி வைக்கும், பகவானிடத்துல இருந்து நம்மள தூரக்க தள்ளி வைக்கும் அப்படின்றதுனால அவெல்லாம் சரீரத்தை விரும்பாதவாளா இருந்தா. அப்பேற்பட்ட ரிஷிகள் பலர் சூக்ஷ்ம சரீரத்தோடைய கூட, அதாவது மாம்சமயமான சரீரம் இல்லாமல் பிணி, பசி, மூப்பு, துன்பம்னு சொல்லக்கூடிய அத்தனை உபாதைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய மாம்சமயமான சரீரத்திலே இல்லாமல் அந்த சரீரத்தை விடுத்து சூக்ஷ்ம ரூபிகளாக ரிஷிகள் பலர் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற விமானம். அதனால உத்பலாவதக விமானம் அப்படின்னு பேரு. ஸ்தலபுராணம் சொல்றது, இந்த விமானத்துல பல ரிஷிகளும் எம்பெருமான நேர சேவிக்கணும், எம்பெருமான அனுபவிக்கணும், பிரத்யட்சமா பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக இந்த உத்பலாவதக விமானத்திலே சூக்ஷ்ம ரூபிகளா இருந்துட்டு அஷ்டாட்சர மகாமந்திரத்தினால பெருமாளை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா.
அப்படியே சூக்ஷ்ம ரூபிகளா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அவ மேல மத்தவாளுடைய பார்வை அத்தனை சீக்கிரம் பட வேண்டாம், அவளுக்கு அத்தனை உபதிரவம் மத்தவாளால் இருக்க வேண்டாம், வரவா போறவாள்லாம் பார்த்துட்டு கூச்சல் போட்டு இருந்தா அவளுடைய நிஷ்ட கலையோன்றதுக்காக இந்த விமானம் ரொம்ப சுலபத்தில் எல்லோர் கண்ணுக்கும் தெரிகிறபடி அமைக்கப்படவில்லை. சூக்ஷ்மமா குறிப்பிட்ட சில இடங்கள்ல போய் நின்னாதான் விமானத்தை சேவிக்க முடியும். சொல்லப்போனா விமானத்தினுடைய நிழல் கூட பூமியில படுறதில்லை. இந்த விமானத்தினுடைய நிழல் தன்மேலேயே படும்படியாக அமைக்கப்பட்ட விமானம். பொதுவா பெருமாள் கோவிலுடைய ராஜகோபுரம், விமானம் இதெல்லாம் வெயில்ல நிழலா பூமியில படுறதுன்னு சொன்னா அந்த நிழலை கூட காலால மிதிக்க கூடாது, மிதிச்சாலும் பாவம். ஒரு பெருமாள் சன்னதிக்கு போறோம், நல்ல உச்சி வெயில், நல்ல வெயில் காலம், ராஜகோபுர நிழலோ விமான நிழலோ அப்படியே பூமியில படுறது, அந்த நிழலை பிரதட்சிணமா தான் போனோம். தாண்டிண்டு போறது, ஏறி மிதிக்கிறது, அது மேல உட்கார்ந்துக்கிறது, படுத்துக்கிறது, அப்பிரதட்சிணமா போறது, அவமதிக்கிறது, இதெல்லாம் கூட அபச்சாரம் அப்படின்னு புராணத்துல சொல்லியிருக்கு. இந்த விமானத்துல எப்போதும் சூக்ஷ்ம தேகத்தோட கூட ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறபடினால விமானத்தினுடைய நிழல் பூமியில படுறச்ச அந்த ரிஷிகளும் சேர்ந்து அந்த நிழல்ல படுவா. அவா மேலையும் கால் வைத்ததான பாவம் மற்றவாளுக்கு வேண்டான்றதுக்காக விமானத்தினுடைய நிழல் கூட பூமியிலே படாத அளவுக்கு நிர்மாணம் பண்ணப்பட்ட உத்தமமான விமானம். பலம் என்றால் மாம்சம், மாம்சமயமான சரீரம். உட்பலம் அப்படின்னா மாம்சமயமான சரீரத்திலிருந்து விடுபட்டு வசந்த சூக்ஷ்ம ஞான தேகத்தோட கூட அஷ்டாட்சர மந்திரத்தினாலே இந்த விமானத்திலே அமர்ந்து கொண்டு ரிஷிகள் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிக்கும். இந்த உட்பலாவதக விமானத்துக்கு கீழே நின்றிருக்கிற சபரி பெருமாளை, நீலமேக பெருமாளை போய் சேவிக்கக்கூடிய பக்தர்களும் இந்த விமானத்தினுடைய பிரபாவத்தினாலும் இந்த பெருமாளுடைய பிரபாவத்தினாலும் இவாளங்கூட மாம்ச சரீரத்துல பற்றில்லாதவர்களாக ஆகி இந்த மாம்சமயமான சரீரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக பக்தியையோ பிரபத்தியையோ அனுஷ்டித்து இவாளும் தேகத்திலிருந்து முக்தி பெற்றவாளா, மாம்சமயமான சரீரத்திலிருந்து வெளியேறினவாளா எம்பெருமானுடைய திருவடிகளை அடைகிறார்கள். அதாவது அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை படைத்த விமானம் உட்பலாவதகம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான விமானம். சன்னதியை எத்தனை பிரதட்சணம் பண்ணினாலும் விமான சேவை ஆகும்னு நினைச்சா ஆகாது. ரொம்ப குறிப்பிட்ட சில இடங்கள்ல இருந்து சேவிக்கிறச்சா விமானத்தினுடைய கலசம் மட்டும் ஓரளவுக்கு சேவையாகும். கலசத்துக்கு கீழே விமானம் லேசா ஓரளவுக்கு அப்படியே ஒரு லைன் போல சேவையாகும். எங்க இருந்து சேவிக்கலாம் அப்படின்னா, கோவில்ல பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தை சுத்தி இருக்கக்கூடியதான பிராகாரத்திற்கு திருவெண்ணாழி பிராகாரம், திருவெண்ணாழி பிரதட்சிணம்னு பேரு. பெருமாளுடைய வலது பக்கம் நுழைந்து அப்படியே பிரதட்சிணமா இடது பக்கமா வெளியில வரும்படியா வலதுபுறமும் இடதுபுறமும் 2 கதவுகள் இருக்கும். அந்த கதவுகள் வழியா போய் பிரதட்சிணம் பண்ண முடிந்தால் பெருமாளுடைய வலது பக்கத்துல இருக்கிற கதவு வழியா உள்ள நுழைந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு இடது பக்கம் கதவு வழியா வெளியில வரோமே, அந்த கதவுக்கு கிட்ட நமக்கு வலதுபுறத்துல சில படிகள் இருக்கும். அந்த காலத்து படி, தொட்டி மாதிரி பெரிய படிகளா இருக்கும். அந்த படியில ஒரு 6-7 படி ஏறி நின்று பார்த்தோமானா அந்த இடத்துல விமானத்தினுடைய கலசமும் விமானமும் லேசா சேவையாகும். அந்த படியும் அதோட முடிஞ்சு போயிடும். 7 படி ஏறினா கொஞ்சம் தெரியறதே, மொத்தமா ஏறி மேல போனா விமானம் முழுக்க சேவை சுடலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதுக்கு இல்ல. இருக்கிறதே அத்தனை படிதான் அங்க. அந்த 6-7 படி ஏறி போனா அந்த விமானத்தினுடைய கொஞ்சம் பாகம் சேவையாகும். அதுவே விமான சேவைன்னு நினைச்சுட்டு கையை கூப்பிட்டு இறங்கிட வேணும் கீழே. இதுல விஷயம் என்னன்னா, இந்த 2 கதவுகளும் எப்போதும் திறந்திருக்காது. யார் வேணாலும் 2 கதவு உள்ள நுழைய முடியாது. கைங்கரியபரா அர்ச்சகா அல்லது கோயிலை சுத்தம் பண்ணக்கூடியதான காலம், பிரம்மோற்சவத்துக்கு முன்னால, சம்பிரோக்ஷணத்துக்கு முன்னால, பாலாலய சமயத்துல, இந்த மாதிரி விசேஷமான காலங்கள்ல கோவிலை சுத்தி பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி சமயத்துல அந்த பிராகாரத்தை சுத்தி பண்ணக்கூடிய, அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அந்த சமயத்துல போய் சேவிக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு. வரவாளை எல்லையும் திறந்து விட்டு அப்படியே போய் அதை ஏறி சேவிங்கன்னு சொல்லக்கூடியதான வழக்கம் எல்லாம் இல்லை. ஏன்னா ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு எந்த விதமான உபதிரவம் ஏற்படக்கூடாது, அவளிடத்திலே பக்தால் அபச்சாரப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக பொதுவாவே கோவில்ல வேத பாராயணம், பிரபந்த பாராயணம் எல்லாம் நடக்கிற இடத்துல, பகவன் நாம சங்கீர்த்தனம் நடக்கிற இடத்துல, உபன்யாசம் காலக்ஷேபங்கள்லாம் நடக்கிற இடத்துல, ஜபம் பண்ணுகிற இடத்துல, யாக யஜ்ஞாதிகள்லாம் நடக்கிற இடத்துல,
அனாவசியமா பேசுவது, சத்தம் எழுப்புறது, ஓன்னு கத்துறது, யாரையானும் கூப்பிடணும்னா கிட்ட போய் கூப்பிடாம உறக்க கத்தி கூப்பிடுறது, கை தட்டுறது, இப்ப புதுசா ஒண்ணு செல்போன் வந்து டங்கு டங்குன்னு அடிக்கிறது, இதெல்லாம் மகா அபச்சாரம். இந்த இடங்கள்லாம் ரொம்ப நிசப்தமா இருக்கணும். இந்த காரியங்கள்ல ஈடுபடுறவாளுக்கு எந்த விதமான ஒரு உபதிரவத்தையும் ஏற்படுத்த கூடாது. அப்படி இவாளுக்கெல்லாம் எந்த உபதிரவத்தையும் ஏற்படுத்தாமல் போனோமா, பெருமாளை சேவிச்சோமா, அந்த பாராயணங்களை எல்லாம் சிரவணம் பண்ணோமா அப்படின்னு வந்தா அவா பண்ணக்கூடிய காரியங்களில் நமக்கும் பலன் உண்டு. அதே சமயத்துல அங்க போய் கத்திண்டு சிரிச்சுண்டு பேசிண்டு கலாட்டா பண்ணிண்டு தேவையில்லாம அவளுடையதான கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ற மாதிரி அந்த இடத்தினுடைய பவித்திரத்தன்மையை கெடுக்கிற மாதிரி நடந்துட்டோமானா அந்த மந்திர தேவதைகளினுடைய சாபத்திற்கு ஆளாவோம் என்பதும் விஷயம். அதனால ரிஷிகள்லாம் மகா தபஸ்விகள், அவளுடைய விரதத்துக்கு தபஸுக்கு பங்கம் வந்தா சபிச்சுடுவா. அதனால யாரும் பாதிக்கப்பட வேண்டாம்ன்றதுக்காக இந்த விமானம் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது பூர்வர்களாலே. இது கோவிலுக்குள்ள. கோவிலுக்கு வெளியில மாட வீதி இருக்கணும். பெருமாளுடைய சன்னதி, பெருமாள் திருக்கோவிலை சுத்தி மாட வீதிகள் உண்டு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு மாட வீதிகள் உண்டு. இந்த நாகப்பட்டினம், திருக்கண்டபுரம் இந்த பக்கம் எல்லாம் மாட வீதிய மடவிளாகம்னு சொல்லுவா. கும்பகோணம் பக்கம் எல்லாம் மாட வீதின்னு சொல்லாம மடவிளாகம், வடக்கு மடவிளாகம், தெற்கு மடவிளாகம், கிழக்கு மடவிளாகம், மேற்கு மடவிளாகம்னு சொல்ற வழக்கம். அந்த மடவிளாக பிராகாரத்துல மணவாள மாமணிகளாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட திருமங்கையாழ்வார் சன்னதி உண்டு. அந்த கலியன் சன்னதி முன்னால நின்றுண்டு ஒரு கோணத்துல அப்படியே கொஞ்சம் தலையை சாட்சி சேவிச்சோமானா இந்த விமான கலசத்தை லேசா சேவிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமான சில இடங்கள்ல இருந்து லேசாதான் விமான சேவை ஆகும், பூரணமா சேவிக்கிறதுக்கு இல்ல. இங்கே தீர்த்தத்திற்கு நித்திய புஷ்கரணின்னு திருநாமம். இருக்கிற தீர்த்தங்கள்ல முக்கியமான பிரதானமான தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. இந்த நித்திய புஷ்கரணி கரையில தான் எம்பெருமான் சௌரிராஜன் எழுந்தருள் இருக்கிறார். தினம் இந்த நித்திய புஷ்கரணியிலிருந்து தீர்த்தம் எடுத்துதான் பெருமாளுக்கு விஸ்வரூபமாறுது. முக்கியமான திருமஞ்சனங்கள், சம்பரோக்ஷணம் இதெல்லாம் நித்திய புஷ்கரணி தீர்த்தத்தினாலதான் பண்ணப்படுறது. பரம பவித்திரமான தீர்த்தம். இந்த நித்திய புஷ்கரணி ஒண்ணுதான் தீர்த்தம் இல்ல, இன்னும் சில தீர்த்தங்களும் உண்டு. அதை ஸ்தல புராணத்துல பார்க்கலாம். ஆனா பிரதானமான தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. எம்பெருமான் தீர்த்தவாரி கண்டருளுவதும், எம்பெருமானுக்கு தெப்போத்சவம் நடக்கிறதும், எப்போதும் எம்பெருமானுக்கு இந்த தீர்த்தத்தாலேயே திருவாராதனங்கள் எல்லாம், அதாவது கார்த்தால முதல்ல விஸ்வரூபத்துக்கு குடம் போறதெல்லாம் இங்க இருந்துதான். அப்படிப்பட்ட இந்த நித்திய புஷ்கரணியில தீர்த்தாமாடுறவாளுக்கு புனர்ஜன்மா கிடையாதுன்னு புராணம் சொல்றது. நித்திய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி இந்த உத்பலாவதக விமானத்தை சேவித்து திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தினால எம்பெருமானை சரணாகதி பண்றவாளுக்கு மோட்சம் நிச்சயம், அவளுக்கு மறுஜன்மம் இல்லை. அதனால பாவ புண்ணியங்களை எல்லாம் நீக்கி கர்ம சம்பந்தத்தை அழிக்கக்கூடியது இந்த உத்தமமான நித்திய புஷ்கரணி தீர்த்தம். அமாவாசையை முதலான தர்ப்பண தினங்கள்ல தர்ப்பணம் பண்றவா இந்த நித்திய புஷ்கரணி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி நித்திய புஷ்கரணி கரையில பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணினால் பல காலங்களாக கடை தேராமல் இருக்கக்கூடிய பித்ருக்கள் எல்லாம் கடை தேறுவார்கள் அப்படின்னு புராணம் சொல்றது. எவன் ஒருத்தன் இந்த நித்திய புஷ்கரணி தீர்த்தத்தினாலே சபரி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறானோ அவனுக்கு பரமபதம் கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்றது. இந்த நித்திய புஷ்கரணி தீர்த்தத்தை யாரான சாட்டான்னா, அந்த தீர்த்தத்தை பிராசனம் பண்ணினா அப்படின்னா அவளுக்கு சரீர சம்பந்தம் போய் அவளுக்கும் மோட்சம் கிடைக்கிறது. இப்படி க்ஷேத்திரம், வனம், தீர்த்தம், விமானம் இதெல்லாம் பரம புண்ணியமானவைகளாக இருக்கிறபடியினாலே இது எல்லாத்துக்கும் அந்த பெருமையை கொடுத்த சபரி பெருமாள் இங்கே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலே முறையா இந்த கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருக்கண்ணபுரத்திற்கு வந்து நித்திய புஷ்கரணியிலே தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி கொஞ்சம் தீர்த்தத்தையும் சாட்டு கோவிலுக்குள்ள போய் உத்பலாவதக விமானத்தை பிரதட்சணம் பண்ணி அந்த விமானத்துக்கு கீழே நின்று இருக்கிற சபரி பெருமாளை போய் தாயார்களோடு கூட சேவித்து ஐஸ்வர்யம் தேஹி பகவன் அந்தே தவ பதம் சமே உத்பலாவதகாதீஷ சுவாமின் சர்வேஸ்வரேஸ்வர அப்படின்ற ஸ்லோகத்தினாலே பெருமாளை சேவிப்பது ரொம்ப வசந்த பலன்களை கொடுக்கும்னு புராணம் சொல்றது.
ஐஸ்வர்யம் தேஹி பகவன்னு, பகவானே எனக்கு ஐஸ்வர்யம் கொடு. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை. பணம் இல்லாம செல்வம் இல்லாம இந்த லோகத்துல வாழ முடியாது. ஒன்னும் வாழணும்னாலே பணம் வேணும். அதுக்கு மேல தர்ம காரியங்கள்லாம் பண்ணணும். 4 திவதேசத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும். பகவத் பாகவத கைங்கரியம் பண்ணணும்னாலும் பணம் வேணும், இல்லாம பண்ண முடியாது. அதனால எம்பெருமானே என் வறுமையை நீக்கி எனக்கு ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை கொடு. செல்வ செழிப்பா என்ன வச்சுருந்தா. ஐஸ்வர்யம் தேஹி பகவன்னு, இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை கொடு. அந்தே தவ பதம் சமே, கேவலம் ஐஸ்வர்யத்தோட நிறுத்தி இந்த லோகத்துல நன்னா வாழறதுக்கு ஐஸ்வர்யத்தை மட்டும் தானே கேட்டேன், கொடுத்துட்டேன். உனக்கு எனக்கும் சம்பந்தம் ஆயிடுத்து, இனி என்னண்டா வராதேன்னு என்ன கை விட்டுடாதே. அந்தே வாழுகிற வரைக்கும், இந்த உடம்புல நான் வாழற வரைக்கும் ஐஸ்வர்யத்தை கொடு. இந்த சரீரம் முடிகிற சமயத்துல தவ பதம் சமே, அதை விட ஒரு பெரிய ஐஸ்வர்யம் நீ எனக்கு தர வேண்டியது இருக்கு. காசு பணம் சொத்து பூமி அப்படின்னு கொடுக்கறிய ஐஸ்வர்யங்கள் வாழற காலத்துல, அது வாழற வரைக்கும் இந்த லோகத்துல அவசியம். அதனால இங்க அதை கொடு. கேட்டான் கொடுத்துட்டோன்னு கை விட்டுறாதே. அதை விட பெரிய ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்கு, உன்னுடைய திருவடிகள். அதை இந்த சரீரம் முடிகிற சமயத்துல கொடு. அந்தே தவ பதம் சமே அப்படின்னு யார பிரார்த்திக்கணும்? உத்பலாவதகாதீஷ, சரீரத்தில் ஆசை இல்லாமல் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற ரிஷிகள் வசிக்கக்கூடிய உத்பலாவதக விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்திற்கு ஈஸ்வரனாக நின்று கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே, சௌரிராஜா, நிலமேக பெருமாளே, சர்வேஸ்வரேஸ்வர, ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவனே, தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் சுவாமியா இருந்துட்டு எல்லாரையும் ஆளக்கூடிய ஒரே ஈஸ்வரனே, சர்வேஸ்வரா, பரமேஸ்வரா, எம்பெருமானே, நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கணுமா பெருமாளே. ஐஸ்வர்யம் தேஹி பகவன் அந்தே தவ பதம் சமே உத்பலாவதகாதீஷ சுவாமின் சர்வேஸ்வரேஸ்வர அப்படின்னு பிரார்த்திக்கிறச்ச இவ்வுலகிலும் நன்னா வாழலாம், மறு உலகம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டமும் கிடைக்கும், ஈக பர சுகம் சித்திக்கும் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அத்தனை ஒரு பெருமையை தரக்கூடியதான தீர்த்தம் நித்திய புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய தீர்த்தமும் இந்த விமானமும் இந்த எம்பெருமானும். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யட்சமா சேவை சாதித்தார் அப்படின்னா, கருடனுக்கு, கன்வ மகர்ஷிக்கு, தண்டக மகர்ஷிக்கு, இந்திரனுக்கு, உபரிச்சரவசுவிற்கு, பத்மினி தாயாருக்கு, இன்னும் பல பேருக்கு எம்பெருமான் விசேஷமா சேவை சாதிச்சிருக்கான். ஆழ்வார்கள்ல நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் விசேஷமான அனுபவத்தை கொடுத்த எம்பெருமான். இங்கு பெருமாளுக்கு பிரதிஷ்ட உற்சவம் எல்லாம், திருவாராதனம் எல்லாம் வைகான சாகம ரீதியிலே நடக்கக்கூடியதான சேவை. ஆழ்வார்கள் மங்களாசாசனம்னு பார்த்தால் 5 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவதேசம். ஒரு ஆழ்வார் வாக்கால ஒரு பாசுரம் வாங்கினாலும் சரி, ஒரு வரிய பாட்டா வாங்கினாலும் சரி, அல்லது ஏதோ ஊர் பாசுரத்துல ஒரே ஒரு வார்த்தை வந்தாலும் சரி, அது திவதேசம் தான். அப்படி பல திவதேசங்களினுடைய பேரை மட்டுமே ஆழ்வார்கள் மங்களாதாசனம் பண்ணியிருக்கா. திருமழிசை பிரான் நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் அடைப்பார் கருத்மாவான் அப்படின்னு இந்த பாட்டுல நில உலகிலே 6 திவதேசங்களையும் நில உலகில் இல்லாத ஒரு திவதேசமான திருப்பார்கடலையும் 7 திவதேசத்தை சொல்லிருக்கார். வெக்கா அப்படின்னு வார்த்தை சொன்னா திருவெக்கா திவதேசம் ஆயிடுத்து, திரு எவ்வூழ்னு சொன்னா திவதேசம் ஆயிடுத்து. திருவள்ளூரை முதல்ல திவதேசமாக்கினவர் திருமழிசை பிரான் தான். அது இந்த பாசுரம் தான், இந்த ஒரே வார்த்தை தான். நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வூழ், இந்த ஒரு வார்த்தையினால திருவள்ளூர் திவதேசம் ஆயிடுத்து. பின்னால 5-6 ஆழ்வார்கள் கழித்து கடைசியா அவதாரம் பண்ணின கடைக்குட்டியான திருமங்கை ஆழ்வார் தான் காசையாடை மூடியோடின்னு 10 பாசுரத்தினால மங்களாசாசனம் பண்ணினார். ஏற்கனவே திருமழிசை பிரானாலே திவதேசம் ஆயிடுத்து. திருமங்கை மன்னன் ஒரு பதிகம் பாடி 10 பாசுரங்களால மங்களாசாசனம் பண்ணினார். இப்படி ஒரு ஆழ்வார் ஒரு வார்த்தையில சொன்னாலுமே திவதேச அந்தஸ்து கிடைச்சிடும். ஆனால் விசேஷமா 5 ஆழ்வார்கள் நிறைய பாசுரங்களை பாடினதான திவதேசம். பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரா ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் 11 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணினார். திருவாய்மொழியிலே கடைசியில திருக்கண்ணபுரத்துக்குன்னு விசேஷமான ஆச்சரியமான பதிகம் ஊருகிறார் ஆழ்வார். திருக்கண்ணபுரம் சவரி பெருமாள் இடத்துல நம்மாழ்வார் அப்படி நீர்ப்பண்டம் போலே ஊருகிறார் ஆழ்வார். அந்த பெருமாளை பார்த்துட்டு இவரால் இருக்க முடியல. அந்த 10 பாசுரமும்
என்ன ஆச்சரியமான அனுபவம். மாலை நன்னி தொழுது எழுமினோ வினைகட காலை மாலை கமலமலரிட்டு நீர் வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியினைகளே அப்படின்னு 2 வேளையும் தாமிர புஷ்பங்களை இட்டு இந்த சபரி பெருமாள் திருவடிகள் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. சுவாமி 2 வேளை தீர்த்தாமாடணும், 2 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும், 2 வேளை ஜபம் பண்ணணும் அப்படின்னு நியமம். ஆனா ஆழ்வார் பெருமாள் திருவடிகள்ல 2 வேளை நியமமா தாமர புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ அவசியம் பண்ண வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த எம்பெருமானிடத்துல ஆழ்வாருக்கு ஈடுபாடு. என்ன ஆச்சரியமா சொல்றார். ஸ்தல புராணத்தினுடைய பல விஷயங்களை காட்டித்தரார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். உத்பலாவதக விமானம் அப்படின்றதுக்கு மாம்சமயமான சரீரத்தை அழித்து மோட்சம் தரக்கூடிய விமானம். அதுக்கு காரணம் அந்த விமானத்துக்கு கீழே அந்த விமானத்துக்கு ஈஸ்வரனா நின்று இருக்கிற பெருமாள். அப்படி சரணாகதி பண்றவாளுக்கு மோட்சம் தர பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் அந்த பாசுரத்துல காட்டினார். முதல்ல பெருமாள் அனுபவிக்கிறச்ச, மூலவர் அனுபவிக்கிறச்ச முதல் உபன்யாசத்துல பார்த்தோம். யார் யார் என்னென்ன பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு எல்லாத்தையும் தரக்கூடிய கற்பக விருட்சமா பெருமாள் இங்க இருக்கார். தன்னையே தரக்கூடியவரா இருக்கார். தன்னையே தருவதுன்னா என்ன? தன் அனுபவத்தை, தன் கைங்கரியத்தை, தன் லோகத்தை, தனக்கு சமானமான ஆனந்தத்தை சீவை குண்டத்திலே தரக்கூடிய பெருமாள் மோட்சம் தருவேர்னு அர்த்தம். அத சுவாமி நம்மாழ்வார் இந்த பதிகத்துல காட்டுறார். தம்மையே நாளும் விரும்பி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வராதலால் அப்படின்னு விசேஷமா சுவாமி நம்மாழ்வாருடைய மனசை தொட்ட ரொம்ப சில பெருமாள்கள்ல இவரும் ஒருத்தர். குலசேகர பெருமாள் ராகவனே தாளேலோ ராகவனே தாளேலோன்னு இந்த எம்பெருமான் விஷயமா 11 பாசுரங்கள் தாலாட்டு பாடியிருக்கிறார். இவன் கண்ணன் தானே, திருக்கண்ணபுரம் கிருஷ்ணாரண்யம் தானே, ராகவனேன்னு ராமன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி வந்த திருமங்கை ஆழ்வார் திருவள்ளூர் பாசுரத்துல பதில் சொன்னார். கண்ணனும் அவனே, ராமனும் அவனே. பராசர பட்டரை யாரோ கேட்டாலாம். பராசர பட்டர் எப்போதும் ராமன் 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 அப்படின்னு ராமபக்ஷபாதியாவே இருந்துட்டு இருப்பார். ஆனா திருவாராதனை கண்ணனுக்கு பண்றார். சொல்றதெல்லாம் ராமனை பத்தி, திருவாராதனை கண்ணனுக்கு. இது என்ன முரண்பாடுன்னு கேட்டபோது, ராமனும் கண்ணனும் வேற ஒருத்தர் இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான்னு திருவள்ளூர் பாசுரத்துல திருமங்கை ஆழ்வாரே சொல்லிட்டார். அப்படி இருக்கிறச்ச ஆழ்வாருடைய சம்பிரதாயத்துல வரக்கூடியவா நம்ம எல்லாம் ஆழ்வார் வாக்குதான் பிரமாணம். ராமனுக்கு பண்ற ஆராதனம் கண்ணனுக்குத்தான், கண்ணனுக்கு பண்ற ஆராதனம் ராமனுக்குத்தான் அப்படின்னு பூர்ணாவதாரங்களான இவா 2 பேருக்கும் அபேதத்தை 2 பேரும் ஒண்ணுதான்னு சொல்லக்கூடியதை ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் பல காலம் ஸ்தாபிச்சுட்டு வந்தா. திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாலேயே குலசேகர பெருமாள் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரமான இந்த ஊர்ல கண்ணபுரம் பெருமாள் சௌரிராஜன் சொல்லக்கூடிய கண்ணனுக்கு ராகவனே தாளேலோ, அதாவது அந்த ராகவனே பின்னால எதுகுலத்தில் அவதாரம் பண்ணி யாதவனா கண்ணனா சௌரிராஜனா கிருஷ்ணாவதாரம் முழுக்க நடத்தி காட்டி அவனே இங்கு சௌரிராஜனா கண்ணனாக எழுந்தருளியிருக்கிறான். ஆகையினால என் ராமன் வேற இல்ல, இந்த கண்ணன் வேற இல்ல. என் ராமன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? என் ராமனுடைய காலமெல்லாம் முடிஞ்சிடுத்து. அதன் பிறகு கண்ணன் ஒரு அவதாரம் பண்ணினான், அந்த காலமும் முடிஞ்சிடுத்து. இப்போ திருக்கண்ணபுரத்துல சௌரிராஜன்ற பேர்ல அர்ச்சாவதாரமா இருந்துட்டு இருக்கான் என் ராமன். அவன் எத்தனை அவதாரம் எடுத்து எத்தனை யுகங்கள் கழித்து எத்தனை க்ஷேத்திரத்துல என்ன பேர்ல என்ன கோலத்துல நின்னாலும் எனக்கு அவன் என் ராமன் தான். அதனால ராகவனே தாளேலோ திருக்கண்ணபுரத்தரசே அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் 11 பாசுரங்களால தாலாட்டு பாடினர். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தால மங்களாசாசனம், ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாசுரமானாலும் திருப்பாசுரம் பாடி பெருமாள் பக்கத்திலேயே நின்று இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். ஆண்டாளுடைய அனுபவம் எல்லாம் யாருக்கும் வராது. என்னதான் பராங்குஷ நாயகி பரகால நாயகி வாழலாம் நாயிகா பாவத்தை அடைந்து தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எம்பெருமானுக்கே அர்ப்பணித்து எம்பெருமானை நினைத்து நினைத்து உருகி உருகி பாசுரம் பாடியிருந்தாலும் கூட இயல்பிலேயே நாயகியானபடியினாலே நாயிகா பாவம் அப்படின்னு உன்னை ஏறிட்டு கொண்டு உன்னை கற்பித்துக் கொண்டு உன்னை வருவித்துக் கொண்டு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாதபடிக்கு சுவாபாவிகமாகவே இவள் நாச்சியாரானபடியினாலே இவளுடைய ஸ்வரூபம் இவளுடைய குணாதிசயங்கள் இவளுடைய திருமேனி எல்லாம் ஸ்திரீயானபடியினாலே ஸ்திரீகளுக்கே உரிய சுவாபாவிகமான காதலோடைய கூட எம்பெருமானிடத்திலே ஆழங்கால் பட்டு எம்பெருமானை அனுபவித்தால்
அதனால பராங்குஷ நாயகி, பரகால நாயகி இவாளுடைய பாசுரங்களை எல்லாம் காட்டிலும் சூடி கொடுத்த சுடற்கொடியினுடைய பாசுரங்களிலே தெரியக்கூடிய காதல் அனுபவமே தனி. சின்ன வயசுல இருந்து அப்பா கிட்ட கண்ணனை பத்தினதான சரித்திரங்களை எல்லாம் கேட்டு கேட்டு கிருஷ்ண பக்தி மேலிட்டவளா, கண்ணனை பார்க்கணும், கண்ணனோட பேசணும், கண்ணனோட விளையாடணும்னு எல்லாம் ஆசைப்பட்டவோ. அப்பாவினிடத்துல கேட்டா கண்ணன் எங்க இருக்கான், கண்ணனுடைய காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, இப்ப கண்ணன் அர்ச்சாவதாரமா பல இடத்துல சேவை சாதிக்கிறான். அர்ச்சாவதாரமா அப்படின்னா என்ன, கோவில்கள்ல விக்கிரகமா இருந்துட்டு இருக்கான். எந்த கோவில்ல விக்கிரகமா இருக்கான், எல்லாம் எம்பெருமானுடைய கோவில்கள் தான். அதுல குறிப்பா திவ்யதேசங்கள்னு உண்டு, புராண கஷேத்திரங்கள்னு உண்டு. நம்ம ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட புராண கஷேத்திரம் தான். இங்க இருக்கிற வடபத்திரசாயி எம்பெருமானும் கண்ணன் தான். ஸ்ரீரங்கநாதன் கண்ணன், திருவேங்கடமுடையான் கண்ணன், திருக்கண்ணபுரம் பெருமாள் கண்ணன் அப்படின்னு எம்பெருமானுடைய திவ்யதேசங்களை பத்தியும் சொல்லி திவ்யதேசத்து எம்பெருமான்கள் மேலையும் ஒரு காதலை வரவழைக்கிறார் பெரியாழ்வார். கண்ணனே பல திவ்யதேசங்கள்ல பெருமாளா இருந்துருக்கான் பல பேர்ல ஆண்டாள் உணர்ந்து கண்ணனையே அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டவோ, வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே, திருவேங்கடமுடையானுக்குன்னு நான் வாக்கப்படணும்ன்றா. விருந்தாவனத்தே என்னை உய்த்திடுமின், கண்ணன் திருவடிப்பட்ட இடமான பிருந்தாவனத்துல கொண்ட விட்டுருங்க, கண்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கேன்றா. அதே மாதிரி திருக்குடந்தையில அமுதன அவனுடையதான கோவில்ல அவனோட கையை கோத்துண்டு உலாவி வரணும், அமுதன அனுபவிக்கணும்னு திருக்குடந்தை பாடினா ஒரு பாசுரம். இப்படி பல ஊர்கள் எம்பெருமானை, பல திவதேசத்து எம்பெருமான்களை என் கண்ணன் அந்த திவதேச பெருமாளா இப்ப இருக்கிறபடியினால அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளை இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்னு ஆண்டாளுடைய காதல் பாசுரங்கள் எல்லாம் வடிவெடுத்தன. அந்த மாதிரி ஒரே ஒரு பாசுரத்துல இந்த பெருமாளை பாடியிருக்கா. ஒரு பாசுரம் ஆனாலும் திருப்பாசுரம். எப்போதும் அவன் பக்கத்துல இருக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தால் அவனை நான் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவனை அனுபவித்துக் கொண்டு அவனோடு கூடல் கூடி ஆனந்திப்பேன் அப்படின்னு தனக்கு ஆண்டாள் ஒரு பாரிப்பு, ஒரு ஆசை. எனக்கு மட்டும் அந்த பெருமாள் பக்கத்துல நிக்கிற பாக்கியம் கிடைச்சா நான் அவனை ஒரு க்ஷணமும் விடமாட்டேன், அவனே அனுபவிச்சுட்டு இருப்பேன்னு சொன்னா அன்னைக்கு ஆசைப்பட்டா. இன்னைக்கு அர்ச்சாவதாரமா எப்போதும் கர்ப்ப கிரகத்துல அந்த எம்பெருமானோடையே இருந்துட்டு அவன் அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படி ஒரே ஒரு பாசுரம் பாடி எம்பெருமான் அருகிலேயே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெருமையை பெற்ற ஆண்டாள் பாசுரம் ஒண்ணு. எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தது போல திருமங்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய கலியன் 105 பாசுரங்களாலே மங்களாதாசனம் பண்ணியிருக்கிறார். திருநறையூர் நம்பியை போல 105 பாசுரங்கள். அதுவும் திருநறையூர் நம்பிக்கை கூட ஒரு பதிகத்துல முதல் பாதி, அடுத்த பதிகத்துல கடைசி பாதி அப்படின்னு 2 பதிகமா பிரிஞ்சு வரும் பாசுரங்கள். இந்த எம்பெருமானுக்கு ஒரு பதிகம் முழுக்க பாசுரம். பெரிய திருமொழியில ஒரு 10 முழுக்க, 8ஆம் 10 முழுக்க திருக்கண்ணபுரம் விஷயம்தான். அதுல ஒரு வார்த்தைகள் சொன்னார். அந்த ஒரு வார்த்தையினால திவ்யதேச அந்தஸ்தை பெற்ற ஊர்களும் சிலது உண்டு. இந்த திருக்கண்ணபுரத்தை பத்தி சொல்றச்சுதான் திருமங்கை ஆழ்வார் கடிகை அப்படின்னார். சோழசிம்மபுரம் திவ்யதேசம். நன்னீர் தலைச்சங்க நான்மதியை அப்படின்னார். தலைச்சங்க நான்மதியும் திவ்யதேசம். இப்படி பல திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியதாகவும் அமைந்தவை இந்த கண்ணபுரம் பெருமாள் விஷயமான 8ஆம் 10 பெரிய திருமொழி பாசுரங்கள். மொத்தம் 5 ஆழ்வார்களாலே 129 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். அதிகமான ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் அப்படின்ற பெருமை ஒண்ணு, அதிகமான பாசுரங்களாலே மங்களாசாசனம் என்கிற பெருமை ஒண்ணு. இப்படி பல பெருமைகளுக்கு உரியதாக இருக்கிறது திருக்கண்ணபுரம் எம்பெருமான் சௌரிராஜனுடையதான திவ்யதேசம். இனி எம்பெருமானுடைய ஸ்தல புராணத்தை அனுபவிக்கலாம். பாத்ம புராணத்தினாலே 16 அத்தியாயங்களாலே வர்ணிக்கப்பட்டதான ஸ்தலபுராணம். இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சென்ற ரிஷிகளுக்கு வியாச பகவான் உபதேசம் பண்ணினதான ஸ்தலபுராணம். திருக்கண்ணபுரத்தினுடைய பெருமை சொல்லிட்டு வரார். இந்த திருக்கண்ணபுரம் கஷேத்திரத்துல ஒரு நாள் தங்கியிருந்தாலும் அவளுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே மோட்சம் கிடைக்கும்னு சொல்றார். அப்படி ஒரு நாள் தங்க முடியலன்னாலும் பரவாயில்ல, இந்த திருக்கண்ணபுரத்தை மனசால நினைச்சுட்டாலும், திருக்கண்ணபுரம் அப்படின்னு வாயால ஒரு முறை சொன்னாலும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானான சௌரிராஜனுடைய அனுகிரகம் பெற்று கிரமேண அவனுடைய அனுகிரகத்தினாலே பரமபதமா அவளுக்கு கிடைக்கும்னு சொல்றார். இது அப்படியே ஆழ்வார் தமிழ்படுத்தி காட்டினார் பாசுரத்துல. திருக்கண்ணபுரம் சொல்ல நாளும் துயர் பாடு சாராவே அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். நன்னா கவனிக்கணும். திருக்கண்ணபுரம் செல்ல கூட கிடையாது,
திருக்கண்ணபுரம் சொல்ல, புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போனா, புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடினா, அங்க பெருமாள்களை சேவித்தா கர்ம சம்பந்தம் நீங்கி மோட்சம் கிடைக்கிறதுன்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதை விட எது விசேஷம்னா, அங்க போகாம அந்த கஷேத்திரத்தினுடைய பேரை இருக்கிற இடத்துல இருந்து சொன்னாலும் அந்த பலன் கிடைக்கிறதுன்னா அதுதானே வசதி. அந்த மாதிரி வியாசர் சொல்றாரு இந்த கஷேத்திரத்தை பத்தி அப்படின்னு முக்கியமான அந்த விஷயத்தை ஆழ்வார் தன்னுடைய திருவாய்மொழியில வெளியிடுறார். திருக்கண்ணபுரம் சொல்ல, திருக்கண்ணபுரம்னு சொன்னாலே நாளும் துயர் பாடு சாராவே, நம்மை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய கர்மாவென்ன, சம்சாரம் என்ன, சரீரம் என்ன, இதெல்லாம் நம்மளை போட்டு வருத்தாது, நம்மளை விட்டு விலகி போயிடும். அப்படின்னா எம்பெருமான் தன் திருவடிகளிலே நம்மை அடைக்கலம் கொள்வான், நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதா நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். புண்ணியங்கள் ஏழால் பொருவில்லா சீருடைய கண்ணபுரச் செல்வன் கடல் தொழுது கண்ணனைய எட்டெழுத்தை ஓத இருவினைகள் இவ்வுலகில் இட்டெழுத்தான் நம்மை இனி அப்படின்னு ஆச்சரியமான ஒரு பாசுரம் இங்கே. புண்ணியங்கள் ஏழால், 7 விதமான புண்ணியங்களால் பொருவில்லா சீருடைய, இதற்கு சமானமான ஒரு சிறப்பு, ஒரு மேன்மை, ஒரு பெருமை வேறு திவதேசத்துக்கு இல்லைன்னு சொல்லும்படியா அமைந்திருக்கிற கண்ணபுரம், திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடியதான திவதேசம். அப்படின்னா என்ன? சப்த புண்ணிய கஷேத்திரம் என்ற பெருமை இதை தவிர வேறு எந்த கஷேத்திரத்திற்கும் கிடையாது. 7 புண்ணியங்கள், கிருஷ்ண கஷேத்திரம், கிருஷ்ணாரண்யம், கிருஷ்ணபுரி, கிழக்கு சமுத்திரம், காவிரி நதி, நித்திய புஷ்கரிணி, உத்பலாவதக விமானம் என்று சொல்லக்கூடிய 7 புண்ணியங்கள் நிறைந்திருக்கிறபடியினாலே சப்த புண்ணிய கஷேத்திரம்னு பேரு. இந்த 7 புண்ணியங்களாலே, இந்த 7 புண்ணியங்களும் நிறைந்திருக்கிறபடியினாலே இதுக்கு சமானமான பெருமை இந்த லோகத்திலே வேறு திவதேசத்துக்கு இல்லைன்னு சொல்லும்படியாக விளங்குகிற உத்தமமான திவதேசம் திருக்கண்ணபுரம். அந்த கண்ணபுர செல்வன், அந்த திருக்கண்ணபுரத்திற்கு நாயகனா, அந்த திருக்கண்ணபுரத்தினுடைய சொத்தா ஐஸ்வர்யமா இருந்திருக்கிற எம்பெருமான் கற்பக விருட்சமான சபரி பெருமாள், அவனுடைய கடல் தொழுது அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே நமஸ்காரம் பண்ணி அவன் திருவடிகளை சேவித்து கண்ணனைய எட்டெழுத்தை ஓத. நம்ம சரீரத்துக்கு கண்ணு ரொம்ப முக்கியம். கண் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஆத்மாவுக்கு கண் போல இருப்பது எதுன்னா திரு எட்டெழுத்து மந்திரம்னு சொல்லக்கூடிய திரு அஷ்டாட்சர மந்திரம், நாராயண மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய மூல மந்திரம். சப்தபுண்ணிய கஷேத்திரமான திருக்கண்ணபுரத்துக்கு போய் சபரி பெருமாளுடைய திருவடியை சேவித்து ஆத்மாவுக்கு கண் போல இருக்கக்கூடிய திருவஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்தால் இருவினைகள் இவ்வுலகில் இட்டு அழுத்தா நம்மை இனி, நாம பண்ணக்கூடிய பாவமும் புண்ணியங்களும் அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்புலயே இந்த லோகத்திலேயே இருந்துரு அப்படின்னு போட்டு நம்மளை இந்த உடம்புல அழுத்தி வைக்காது அப்படின்னு ஆச்சரியமான ஒரு பூர்வர்களினுடைய பாசுரம். உத்பலாவதகம்ன்றதுக்கு என்ன பேருன்னு சொன்னோம்? பாவ புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய மாம்சமயமான உடல், அது ஆத்மாவுக்கு சிறை. பெருமாளை போய் சேவிச்சுண்டு பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உத்தமமான ஆத்மாவிற்கு பாவ புண்ணியங்களை அனுபவிச்சுண்டு இங்கே உழன்றுண்டிரு அப்படின்னு இந்த ஆத்மாவை போட்டு அழுத்தி வைத்திருக்கிற உடம்பு ஒரு சிறை, ஜெயிலாட்டமா. அதுல இருந்து நம்மளை விடுதலை பண்ணி பெருமாள் திருவடிகள்ல சேர்க்கும்னு சொல்றது இந்த பாட்டு. மகாமந்திரங்களே 7 கோடி மந்திரங்கள் உண்டாம். மகாமந்திரம் அப்படின்னா அல்ப பலன்களை தராம வசந்த பலன்களை தரக்கூடிய மந்திரங்களே 7 கோடி மகாமந்திரங்கள் உண்டுன்னு மந்திர சாஸ்திரம் சொல்றதாம். அந்த 7 கோடி மகாமந்திரங்களிலே ரொம்பவும் உத்தமமான வசந்த மந்திரம், தலையாய மந்திரம் எதுன்னா அஷ்டாட்சர மகாமந்திரம் தான். அந்த அஷ்டாட்சர மகாமந்திரத்தை இந்த கஷேத்திரத்துல தபஸ் பண்ணினால் அல்லது ஜபித்தால் சீக்கிரமா எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறலாம். பொதுவா மந்திர ஜபம் எல்லாம் பண்ணணும்னா ரிஷி, சந்தஸ், தேவதை, நியாசம் இதெல்லாம் சொல்லி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிண்டு எந்த குறையும் இல்லாம முறைப்படிதான் சங்கல்பத்தோடு கூட ஜபம் பண்ணணும். ஆனா இந்த கஷேத்திரத்துல அதெல்லாம் எதுவுமே பண்ணாம வெறும மந்திரத்தை ஜபித்தாலும் கூட போறோம், அதுவே சாதகமாகி அதுவே மந்திர சித்தியை ஏற்படுத்தி அதுவே அவளுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுக்கும்னு சொல்லக்கூடிய உத்தமமான கஷேத்திரம் இது. இந்த பெருமை வேறெங்கும் கிடையாது. திருமந்திர ஜபம் எல்லாம் பண்ணணும்னா சங்கல்பம் பண்ணி முறைப்படி ரிஷி, சந்தஸ், தேவதை, நியாசம் எல்லாம் பண்ணிதான் பண்ணணும். ஆனா இங்க அது வேண்டாம், பண்ணாலும் தப்பில்லை, இங்க அது இல்லாம தான் பண்ணணும்னு இல்லை. அதெல்லாம் இல்லாம வெறும மந்திரத்தை ஜபித்தாலும் கூட அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பெருமை இங்க உண்டு. திருக்கண்ணபுரத்தினுடைய எல்லையை பத்தி சொல்றார் வியாசர்.
வசந்த இந்த புண்ணிய பூமி அதனுடைய எல்லை என்ன? சரி சுவாமி, முதல்ல ஒரு கேள்வி, எல்லையை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? திருக்கண்ணபுரம் திவதேசம், அது நினைச்சுண்டா போறோம், போனா சரி, பெருமாளை சேவிக்கிறோம், மோட்சம் கிடைக்கிறது எல்லாம் சரி. எல்லையை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் நாமன்னா, புராணங்கள்ல பல சரித்திரங்கள் கேட்டுட்டே வரோம், பல திவதேசங்கள்ல. நாம நினைப்போம் திருக்கண்ணபுரம்னா அந்த பெருமாள் சன்னதி முன்னால இருக்கிற புஷ்கரணி, சுத்தி இருக்கிற 4 தெரு தான் திவதேசம்னு நமக்கு கணக்கு. திருக்கண்ணபுரம்னா நம்ம கண்ணு முன்னால அதுதான் வந்து நிற்கும். யாரோ ஒருத்தன் மகா பாபி விதிவசத்தினால என்னைக்கோ பண்ண ஒரு புண்ணியத்தினால இந்த திவதேச எல்லைக்குள்ள வந்துட்டான். அங்க வந்து அவனுக்கு பிராணன் போறது. அவன் மகா பாவியானபடினால யம தூதர்கள்லாம் அவனை நரகத்துல அழிச்சுட்டு போய் சிக்ஷை கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. கிரூரமா அவனை தாக்க ஆரம்பிக்கிறா. அப்போ விஷ்ணுவினுடைய தூதால் வந்து எங்க பெருமாளுடைய எல்லையில் அவர் பிராணன் போயிருக்கிறது, அதனால நாங்க தான் அவர் வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போவோம், நீங்க அவரை தொடாதங்கோன்னு சொல்லி விரட்டின கதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். அந்த மாதிரி பெருமாள் சன்னதிக்குள்ள புஷ்கரணியில இங்கெல்லாம் பிராணன் போனாதான் மோட்சம்னு கிடையாது. இந்த திருக்கண்ணபுரத்தினுடைய எல்லை தோராயமா ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல கோவில்ல இருந்து பல தூரம் கழித்து எங்கேயோ ஒரு மூலையில ஒருத்தன் பிராணன் போனாலும் அவனுக்கு மோட்சம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதனுடைய பிரபாவம். அப்படின்னா என்ன? தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பாவம் பண்றோம். எப்படி நாம் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு பெருமாள் திருவடிகளை சேர்றது? புண்ணிய தீர்த்த வாசம், புண்ணிய கஷேத்திர வாசம், இதெல்லாம் நம்மள பாவத்தில இருந்து நீக்கி பெருமாள் திருவடி அடைவிக்கும். ஆனா எல்லாரும் போய் கோவிலை சுத்தி மாடவீதியில குடியிருக்கணும்னா முடியுமா? முதல்ல மாடவீதி ரொம்பறது, அப்புறம் அடுத்த ராஜவீதிகள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போயிட்டே இருப்பா. அவள்லாம் இது திருக்கண்ணபுரத்து எல்லைதான், இங்க பிறந்து இங்க வாழ்ந்து இங்க போறவாளுக்கும் பெருமாள் அனுகிரகத்தினால நல்ல கதி கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுண்டு வாழறதுக்காக எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட முக்கியமானது, ரிஷிகள்லாம் தபஸ் பண்றச்ச, யாகம் பண்றச்ச, தேவர்கள்லாம் யாகம் தபஸ் எல்லாம் பண்றச்ச, திருக்கண்ணபுரத்துல யாகம் பண்ணினான்னா கோவிலுக்குள்ள பண்ணினா, மாடவீதியில பண்ணினா, குளத்தங்கரையில பண்ணினான்னு எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் வந்து தொல்லை பண்ணாம ஏகாந்தமா இருக்கிற இடத்துல பண்ணணும். அதே சமயத்துல கஷேத்திரமாவும் இருக்கணும்ன்ற பட்சத்துல இந்த கஷேத்திரத்துல ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஏகாந்தமான ரம்யமான இடத்துல பண்ணுவா. அங்க பெருமாள் சேவை சாதிப்பார். அப்புறம் கோவில்ல வந்து சேவிப்பா. அதெல்லாம் ஸ்தலபுராணத்துல சேவிக்கலாம் நிறைய ஊர்ல. அந்த மாதிரி விசேஷமா எல்லை எதுன்னு தெரிஞ்சுட்டாதான் அங்க புண்ணிய கர்மங்கள், தபஸ், யாகம் இதெல்லாம் பண்ணி பெருமாளை சாட்சாத்காரம் பண்றதுக்கும், நிறைய பேருக்கு மோட்சம் சித்திக்கிறதுக்கும், நிறைய பேர் நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கும் ஹேத்துவா இருக்கும். அதனால புராணங்கள் முதல்ல அந்த கஷேத்திரத்தினுடைய எல்லையை வரையறுக்கும். இந்த திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடியதான திவதேசம் 6 யோஜனை பரப்பு உள்ள ஒரு திவதேசம். இதுக்கு நடுவுல 2 யோஜனை பரப்பு உள்ள பூமிக்கு கிருஷ்ணாரண்யம்னு பேரு. அந்த கஷேத்திரத்துல கிருஷ்ணாரண்யம்னு சொல்லக்கூடிய வனம் 2 யோஜனை பரப்பளவு உள்ளது. அதுக்கு நடுவுல 1/4 யோஜனை பரப்பளவு ஏரியால இருக்கக்கூடிய புண்ணிய பூமி தான் திருக்கண்ணபுரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணபுரின்ற திவதேசம். அப்படின்னு விஸ்தீர்ணம், ஏரியா வரையறுக்கப்படுகிறது. அடுத்தபடியா இந்த கஷேத்திரத்துக்கு 4 பக்கம் எல்லைகள் சொல்றார் வியாசர். பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடனுடைய உருவிலே அமைந்திருக்கக்கூடியதான ஒரு பர்வதம், கருட பர்வதம்னு பேர் அதற்கு. அந்த பர்வதம் இந்த திருக்கண்ணபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கிழக்கு சமுத்திரத்திலே மூழ்கி இருக்கிற பர்வதம். திருக்கண்ணபுரம் சவரி பெருமாள் சன்னதியிலிருந்து 2 யோஜன தூரத்தில் இருக்கக்கூடிய பர்வதம். 2 யோஜனைன்னா சுமார் 18 கிலோமீட்டர். அதுதான் இந்த திருக்கண்ணபுரத்தினுடைய கிழக்கு எல்லை. திருக்கண்ணபுரம் கஷேத்திரம் எங்க முடியறது, எதோட முடியறதுன்னா பெருமாள் சன்னதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய 2 யோஜன தூரத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரத்துக்கு நடுவே மூழ்கி இருக்கிற கருட பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்வதம் தான் கிழக்கு எல்லை. ஒரு காலத்துல இந்த பெருமாளுக்கு 7 பிராகாரங்களோடு கூட கோயில் இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த 7வது பிராகாரம், கடைசி பிராகாரம் எதுன்னா சமுத்திரக்கரை வரைக்கும் இருந்துதான். எந்த சமுத்திரக்கரை வரைக்கும்? கோவில்ல இருந்து 18 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற சமுத்திரக்கரை வரைக்கும் ஒரு மதில் இருக்குன்னா எத்தனை பெரிய கோட்டையா இருந்திருக்கணும் அந்த திவதேசம். அந்த மதிலுக்கு ஆழ்வார் மங்களாசாசனமும் உண்டு. வேலை மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம் அப்படின்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம். வேலை அப்படின்னா கடல் அலைக்கு பேரு. வேலை அப்படின்னா கடல் அலை. வேலை மோதும் மதில்னா என்ன அர்த்தம்? மதில் சுவருக்கு அருகே சமுத்திரம் இருக்கணும். கடல் பொங்கி எழுகிற போது பெரிய பேரலைகள்லாம் வரைச்ச மதில்ல வந்து மோதும் அலைகள்.
சுவாமி எங்கேயானும் 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சமுத்திரம் வந்து திருக்கண்ணபுரம் மதில்ல மோதுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் மதிலிடப்பட்டு அந்த க்ஷேத்திரத்தையே மதிலால கவர் பண்ணியிருந்தா அந்த காலத்து ராஜாக்கள்லாம் பக்தி ஸ்ரத்தையோடு கூட. இது என்ன, கோவில் எங்கேயோ இருக்கு, 18-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சமுத்திரம் வரைக்கும் அப்படி பெரிய மதில கட்டி, இது பெருமாளுடைய தேசம், இங்க பெருமாளை தவிர வேறு யாருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கிடையாது, இங்க அசுத்தி எல்லாம் பண்ணக்கூடாது, மாம்ச பட்சணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கட்டுக்கோப்பா இப்படி வச்சுருக்காளே இந்த திவதேசத்தை அப்படின்னு பார்த்து வயதறிந்த ஒரு சைவராஜன் இப்பேற்பட்ட கோவில்ல இருக்கிற பெருமாளை பேத்து போட்டுட்டு அங்க சிவனை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணினான். நடக்கல, எதிர்ப்பு தெரிவிச்சான். உடனே அந்த கோயிலையாவது இடிக்கணும்னு சொல்லி ஒரு மதிலா அடிச்சுட்டு வரான். அப்ப முதல்ல இடிக்கப்பட்டது வேலை மோதும் மதில்னு சொல்லக்கூடிய சமுத்திரம் மோதக்கூடியதான சமுத்திர கரையில இருந்த மதில். அப்புறம் ஒன்னொன்னா இடிச்சுட்டு வந்த போதுதான் ஊருக்குள்ள வந்துட்டான். 7ஆம் மதில் போச்சு, 6ஆம் மதில் போச்சு, 5வது மதிலை இடிக்கிற சமயத்துலதான் திருக்கண்ணபுர தரையர் பெருமாளை பார்த்து கோவிச்சுண்டு கேட்டார். துஷ்டாலையெல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்காக ரொம்ப கோவத்தோட சுத்தின் இருக்கிற சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்க, அவளுக்கு சங்கூதறதுக்காக சங்க பிடிச்சுட்டு இருக்க, ஒருத்தன் உன்னுடைய கோயிலையே தைரியமா இடிச்சுட்டு வரான், இன்னும் பார்த்துட்டு பேசாம இருக்கியே அப்படின்னு தாளத்தை தூக்கி பெருமாளுடைய நெத்தியில போட அது நெத்தியில பட்டு வடுவாருக்கு உற்சவருக்குன்னு சேவிக்கிறோம். ஒன்னும் அதெல்லாம் வாஸ்தவம், சத்தியம். ஒரு மதிலுக்கும் ஆழ்வார் பெயர் சொல்றார். ஆழ்வார் பெயராலேயே அந்த மதில்கள் எல்லாம் வழங்கப்பட்டன. ஆழ்வார் காலத்துல எல்லாம் இருந்திருக்க மதில். அதுக்கும் பிறகு பல காலம் கழித்துதான் துஷ்டர்களாலே மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு இப்போ 3 மதிலோட இருக்கு கோவில். 3 மதில் சுவரோட கோவில் இருக்கு. ஆனா இந்த 3வது மதில விமானம் கூட கண்ணுக்கு தெரியாதபடிக்கு அத்தனை உசரமா இருக்கும். அப்படி ஒரு உத்தமமா ஸ்தல புராணத்தை தெரிஞ்சுண்டு, ஸ்தல புராணத்துல ரிஷிகள் இந்த விமானத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்னு அத்தனை பார்த்து பார்த்து பெருமாளுக்கும் ரிஷிகளுக்கும் பாகவதாலுக்கும் ஒரு பக்தியோடு கூட வினயத்தோடு கூட அத்தனை உசரமான மதில்களை எல்லாம் ராஜாக்கள் ஏற்படுத்தின பரம பவித்திரமான திவதேசம். ஸ்ரீரங்கத்தை போல திருமலையை போல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டை இது. விலட்சணமான உற்சவங்கள், நித்தியம் அருளிச் செயலை திருச்செவி சாத்தக்கூடிய பெருமாள். கார்த்தால இந்த பெருமாளுக்குன்னு விசேஷமா பிரத்யேகமா இருக்கிற சௌரிராஜ பெருமாள் சுப்பிரபாதம், சௌரிராஜ பிரபத்தி, சௌரிராஜ மங்களாசாசனம் அப்படின்னு திருவேங்கடமுடையான போல 4 ஸ்தோத்திரமும் பிரத்யேகமா இந்த பெருமாளுக்கு உண்டு. அதை சேவித்துதான் இந்த க்ஷேத்திரத்து ஸ்ரீ வைஷ்ணவா பெருமாளை எழுப்புறா. கார்த்தால விஸ்வரூபம் இவருக்குன்னு பிரத்யேகமா இருக்கிற சுப்பிரபாதத்தை கேட்டுதான் ஆறுது. ராத்திரி பெருமாள் சயனிச்சுக்கிறச்ச ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோன்னு குலசேகர பெருமாளுடைய திருக்கண்ணபுரம் பதிகத்தை பாடிதான் பெருமாள் தூங்குறார். அதை கேட்டுதான் பெருமாள் சயனிச்சுக்கிறார். நித்தியானுசந்தானத்துல க்ஷேத்திரத்து பாசுரங்களை எல்லாம் தினம் சேவிக்கிறா. இப்படி அருளி செயலோடு கூட ஏய்ந்து போனதான திவதேசம், ஸ்தல புராணத்தோடு கூட ஏய்ந்து போன திவதேசம். இப்ப ஏற்பட்ட திவதேசத்திற்கு எது கிழக்கு எல்லை அப்படின்னா அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்வதம், சமுத்திரத்துல மூழ்கி போன பர்வதம். அதற்கு பேரு கருட பர்வதம்னு பேரு. எதனால கருட பர்வதம் அப்படின்னு பேருன்னா கருடனுடைய சம்பந்தம் பெற்ற பர்வதம். அந்த பர்வதத்துக்கு மேல கருடன் இருந்து தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தார், சபரி பெருமாளை. அதனால கருட பர்வதம்னு பேரு. அது இந்த கிருஷ்ணக்ஷேத்திரத்தினுடையதான கிழக்கு எல்லை. ஏன் சுவாமி அது வரைக்கும் மதில் கட்டினா? நம்ம ஆத்துக்கு ஃபென்சிங் போடுறோம், என்ன பண்ணுவோம், எது வரைக்கும் நம்ம இடமோ 4 பக்கமோ அந்த பார்டரை சுத்தி ஃபென்சிங் போடுவோமோ. திருக்கண்ணபுரம் எல்லை எது வரைக்கும்னு புராணத்துல சொல்லி இருக்கோ அது வரைக்கும் பார்டர் போட்டிருக்கான் ராஜா. அதுதான் வேல மோதும் மதில் சூழ் திருக்கண்ணபுரம் பணிமின் அப்படின்னு ஆழ்வார் காட்டினர். இது கிழக்கு எல்லை. தெற்கு திசையில காக தீர்த்தம், அதாவது காக தீர்த்தவதி அப்படின்ற பெயருடைய ஒரு புண்ணிய நதி. அத சாமானிய மக்கள் எல்லாம் வாய் சொல்லால வாய் வழக்கினால காக்கை கழனின்னு சொல்றான் அந்த நதிய. காக தீர்த்தவதி, காக தீர்த்தம் அப்படின்ற பெயருடைய புண்ணிய நதி, காக்கை கழனின்னு சொல்லப்படுற நதி. அது திருக்கண்ணபுரத்தினுடைய தெற்கு எல்லை. அங்க அந்த நதியினுடைய நீர் வந்து தெரிக்கும்படியான மதில கட்டியிருக்கான் ராஜா. இந்த திவதேசத்தினுடைய மேற்கு எல்லை சாரக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருச்சேரை. இந்த திவதேசத்தினுடையதான வடக்கு எல்லை காவிரின்னு சொல்லக்கூடியதான புண்ணிய நதி, கங்கையில் புனிதமாய காவிரி. விந்தியமலைக்கு தெற்கிலே இவளை போல ஒரு புண்ணிய நதி இல்லை,
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பெருமை படைத்த காவிரி நதி திருக்கண்ணபுரத்தினுடைய வடக்கு எல்லை. இப்படி விசேஷமா 4 பக்கமும் புண்ணியமான எல்லைகளை உடையதான கஷேத்திரம் கிருஷ்ணக்ஷேத்திரம், கிருஷ்ணபுரின்னு சொல்லக்கூடியதான திருக்கண்ணபுரம். இந்த கிருஷ்ணக்ஷேத்திரத்துக்குள்ள பல புஷ்கரணிகள் உண்டு, பல புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. அதெல்லாம் சலபுராணத்துல பார்க்க போறோம். அந்தந்த தீர்த்தங்களினுடைய கரையில பல ரிஷிகளினுடைய ஆசிரமங்கள் இருந்தன. தபஸ் பண்ணணும்னு நினைத்த ரிஷிகள் எல்லாம் வாவா ஆசிரமத்துல இருந்துட்டு அந்த தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்தா. யாகம் பண்ணணும்னு வந்த ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் அவாவா ஆசிரமம் அமைத்துண்டு புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி யாகம் பண்ணி பெருமாளை ஆராதித்தா. இப்படி பல ரிஷிகளும் தேவர்களும் வந்து தஞ்சம் புகக்கூடிய, அவர்களுடைய யாகத்தையும் தபஸையும் ரொம்ப சீக்கிரத்துல பலன் தர செய்யக்கூடிய உத்தமமான தேசம். 3 லோகங்களிலும் ரொம்ப சீக்கிரம் புண்ணியத்தை அடைய விரும்புபவர்களுக்கு ஜம்பூ தீபத்திலே பாரத வருஷத்திலே தெற்கு திசையிலே கிருஷ்ணக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான இந்த கிருஷ்ணாரண்யத்திலே இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரமே ஏற்ற இடம், தகுந்த இடம் அப்படின்னு வியாசர் சொல்றார். அப்படி வியாசர் வாக்காலேயே உத்தமமாக புகழப்பட்டதான திவதேசம். இந்த உத்தமமான கஷேத்திரத்தில் இத்தனை பெருமை இருக்கிறதுக்கு காரணம் உட்படாவதக விமான நிழல்ல சௌரி பெருமாள் நித்தியவாசம் பண்ணிட்டு லோகத்தை அனுகிரகிச்சென்றிருக்கிறது தான் அப்படின்னு அதையும் வியாசர் சொல்றார். இப்படி பலருடைய பாவத்தை போக்கிய, பலர் பாவத்தை போக்கக்கூடியதான சக்தி உடைய இந்த க்ஷேத்திரத்தை வாயால பேர் சொல்றவா, ஒருத்தர் சொல்ல காதால கேட்கிறவா, மனசால நினைக்கிறவா, இந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவா, இந்த க்ஷேத்திரத்துக்கு போறவா, க்ஷேத்திரத்துல போய் விமானத்தையும் பெருமாளையும் சேவிக்கிறவா, தீர்த்தமாடுறவா, அந்த க்ஷேத்திரத்துல ஒரு நாளாவது தங்குறவா, இல்ல அங்கேயே பிறந்து வளர்ந்து நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிறவா, இவாளுடைய புண்ணியத்தை எல்லாம் இவ்வளவுன்னு கணக்குல எழுதவே முடியாதான். அத்தனை புண்ணியம் பெருகின்றே போகுமா இவாளுக்கு. திருக்கண்ணபுரம் சொல்ல நம்முடைய துயரங்கள் எல்லாம் போயிடும்னு நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார். இது சரி. இப்போ ரிஷிகள்லாம் ஆச்சாரியரான வியாசரை பார்த்து கேட்கிறா, சுவாமி இந்த திருக்கண்ணபுரத்தினுடையதான கிழக்கு எல்லையில கருட பர்வதம்னு சொல்லக்கூடிய ஒரு மலை எல்லைன்னு சொன்னீங்கோ, கருட பர்வதமா அப்படின்னா என்ன? எதனால இந்த பர்வதம் கருடனுடைய பெயரால வழங்கப்படுறது? பெரிய திருவடியான கருத்மானுக்கும் இந்த பர்வதத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதற்கு ஆச்சாரியரான வியாசர் பதில் சொல்றார், எல்லா விதமான தோஷங்களையும் பாவங்களையும் களையக்கூடிய உத்தமமான இந்த கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் தபஸ்விகள், ரிஷிகள், தேவர்கள், நித்தியசூரிகள் அப்படின்னு பல பேர் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்த, பெருமாளிடத்திலே வரம் பெற்ற பெருமையுடைய கஷேத்திரம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சேவகர்கள், நித்தியசூரிகள், குறிப்பா விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருடைய கணங்கள், ஸ்ரீமன் நாராயணனுடைய சேவகாலான பூத கணங்கள், இவாள்லாம் எப்போதும் நித்தியவாசம் பண்ணி கொண்டு நடமாடக்கூடிய இடம் இது. அவளுக்கெல்லாம் இங்க என்ன காரியம்? ஒண்ணு பெருமாள் இருக்கார், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால பெருமாள் இருக்கிற இடத்துல எல்லாரும் இருந்துட்டு இருக்கா ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய ரிஷிகள் தேவர்கள்லாம் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய தபஸ் நாளுக்கு நாள் உக்ரமா பெருகின்றே போகவே தேவர்கள், இந்திரன் முதலானவர்கள்லாம் பயப்படுவா, அசுரால்லாம் பயப்படுவா. இந்திரன் எதுக்கு பயப்படுவான்? இந்திர பதவியை கேட்டு நம்மள கீழே தள்ளிட போறானோன்னு அவன் பயப்படுவான். தேவர்கள்லாம் அசுரர்கள்லாம் நம்மளை சம்ஹாரம் பண்றதுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணணும்னு இந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இவாளுக்கு சேவை சாதிச்ச கையோட பெருமாள் நம்மளை சம்ஹாரம் பண்ண போறார், அதனால இவாளை அழிச்சுடணும் அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு தபஸ் பண்றவாள தபஸ் எல்லாம் கெடுக்கிறதுக்காக வருவா. தேவர்களாவது பெண்களை அனுப்பி ஆடல் பாடல்லாம் நிகழ்த்தி தபஸ் நின்னா போறோம்னு நினைப்பா. அசுரா இருக்காளே, அவ தபஸ் பண்றவாளை சம்ஹாரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. அந்த மாதிரி யாரானும் பக்தா பாகவதா ரிஷிகள் அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தி அவளை ஹிம்சிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரச்ச, பெருமாளுடைய தூதாலான விஸ்வக்சேனருடைய பரிஜனங்கள்லாம் அவளை சம்ஹாரம் பண்ணி அவளிடத்துல இருந்து தபஸ் பண்ணக்கூடிய யோகிகளை எல்லாம் ரட்சிப்பதற்காக இவளுக்கெல்லாம் பாதுகாவலா சுத்தின்றே இருக்கலாம். இந்த கஷேத்திரத்துல ஒரு பாகவதனுக்கும் ஒரு பக்தனுக்கும் ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது, காவல்காராலா நாங்க இருந்து ரட்சிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றது போல பெருமாளுடைய விஸ்வக்சேனருடைய கணங்கள், பூத கணங்கள் இவெல்லாம் எப்போதும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடியதான தேசம். அதனால இந்த கஷேத்திரத்துக்கு அதீசனா இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களை தவிர வேறு யாரும் இங்க நுழைய கூட முடியாது. அப்படின்னா என்ன? ஒண்ணு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றவாளா இருக்கணும், அல்லது பெருமாளை சேவிக்கிறதுக்காக இங்க வரவாளா இருக்கணும்.
பெருமாள் அனுகிரகம் பெற்றவா போலாம், அல்லது பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று நினைத்து திருக்கண்ணபுரம் வரவா உள்ள போலாம். பெருமாளிடத்துல அபச்சாரப்படணும், அங்க போய் ஏதானும் தப்பு பண்ணணும், பெருமாளுடைய சொத்தை திருடணும், பாகவதால ஹிம்சிக்கணும் அப்படின்ற கெட்ட எண்ணத்தோட போறவனுக்கு விஸ்வக்சேன பரிஜனங்களாலும் பூதகணங்களாலும் மரணம் நேரிடும். அதனால இதற்கு தேவோத்தியானம் அப்படின்னு பேராம். தேவ உத்தியானம். உத்தியானம் அப்படின்னா வனம். தேவ உத்தியானம் அப்படின்னா ஸ்வர்கலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் மட்டுமே நுழையக்கூடியதான வனம். அங்க தேவர்களை தவிர யாரும் போக முடியாது. இதுக்கு ஏன் தேவ உத்தியானம்னு பேருன்னா, தேவாதி தேவன் தேவாதி ராஜனான திருக்கண்ணபுரம் பெருமாளுடைய அடியவர்கள் எல்லாம் தேவர்களுக்கு சமானமானவா. ஏன்னா அஷ்டாட்சர மகாமந்திர சித்தி கஷேத்திரம் இது. இங்க வந்து ஐஸ்வர்யத்தை பிரார்த்திச்சாலும் அந்தே தவ பதம் சமே அப்படின்னு வாழ்க்கை முடிந்த பிறகு மோட்சத்தையும் பிரார்த்திப்பா அந்த அடியார்கள். அந்த அளவுக்கு இந்த கஷேத்திரத்தினுடைய பிரபாவம், தீர்த்த பிரபாவம், விமான பிரபாவம், பெருமாள் பிரபாவம் வரவாளை மாத்திடும். வாழற வரைக்கும் நன்னா வாழ்ந்துட்டு இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்துக்கு வந்து சேருன்னு சொல்லும்படியா எம்பெருமான அவளை மாத்திடுவான். இந்த சரீர முடிவிலேயே அவளும் தேவர்களா நித்திய சூரிகளா இருக்கக்கூடியவா சிவவைகுண்டத்துல. அதனால ஏற்கனவே தேவாலா, அதாவது பகவானுடைய அனுகிரகம் பெற்றவாளா இருக்கிறவா, இனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று தேவாலா ஆனோன்னு நினைக்கிறவா, இந்த தேவர்கள் மட்டுமே நுழையக்கூடிய உத்தியானம் இது. அதனால தபோதனர்களான ரிஷிகள் எல்லாம் இதை பத்தி சொல்றச்ச தேவோத்தியானம், தேவ உத்தியானம் அப்படின்னே கூப்பிடுவான்னு வியாசர் சொல்றார். இந்த தேவ உத்தியானம்னு சொல்லக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே கருட பர்வதமும் கருடனும் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றார்கள் அப்படின்னு பதில் சொன்னார். இதுல இருந்து தெரியறது என்னன்னா, கருட பர்வதம் வேற கருடன் வேறன்னு தெரிகிறது. முதல் விஷயம், கருடனே பர்வதமா இருந்துருக்கானா? அப்படி கருடனே பர்வதமா இருந்தா கருடன் கருட பர்வதம் ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல கருட பர்வதம் வேற கருடன் வேறன்னு சொன்னா இது வேற அது வேற. இப்ப இவர் என்ன சொன்னார் வியாசர், இந்த க்ஷேத்திர பிரபாவத்தினாலதான் கருட பர்வதமும் கருடனும் அனுகிரகம் பெற்றார்கள் அப்படின்னா அப்ப ரெண்டு பேரும் வேற வேற. இப்ப அவ ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல, அவ ரெண்டு பேரும் வேற வேறன்னு தெரிஞ்சுட்டோம். அவ ரெண்டு பேரும் தனித்தனியே என்ன பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றார்கள்னு சொல்லணும்னு சிஷ்யாலாம் கேட்கிறா. வியாசர் சொல்றார், முன்பு ஒரு கிருத்தயுகத்திலே மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் உண்டு, ரெக்க உண்டு. பட்சிகளுக்கு பறவைகளுக்கு ரெக்க இருக்கிறாப்புல மலைகளுக்கும் ரெக்க இருக்கும். மலைகள் அப்படியே ஆகாசத்துல பறக்கக்கூடிய சக்தி படைத்தவை. ஒரு மலை நினைச்சதுன்னா இங்க இருந்து பறந்து இன்னொரு இடத்துல போய் உட்கார முடியும். பறவைகள்லாம் ஒரு இடத்துல இருந்து பறந்து இன்னொரு இடத்துக்கு போய் உட்கார்றது. அந்த மாதிரி மலைகள் நினைத்தால் எங்க வேண்டுமானாலும் போக முடியும். மலைன்னு சொன்னா அது ஒரு ஜடப்பொருள், அச்சேதனம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், நான் லிவிங் திங்கா தெரிஞ்சாலும், அந்த மலைக்குன்னு ஒரு தேவத்தை இருக்கும் ஒண்ணும். அது அந்த மலையினுடைய ஜீவன், ஆத்மா. ஒரு நதிக்குன்னு ஒரு தேவத்தை, ஒரு மலைக்குன்னு ஒரு தேவத்தை, அந்த மாதிரி அந்த மலையினுடைய ஜீவன் இருப்பான். அந்த தேவத்தை எங்க போகணும்னு நினைக்கிறானோ அவன் இஷ்டப்படி பறந்து போய் இன்னொரு இடத்துல உட்காரக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு. நம்ம கண்ணுக்கு அப்படியே மலை ரெண்டு பக்கமும் ரெக்கையோட கூட பறக்கிறது போல தெரியும். ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஆகாசத்துல பறந்து போய் இன்னொரு இடத்துல உட்கார்ந்துடும். அந்த மாதிரி மலைகள்லாம் ரெக்கையால பல இடங்கள்ல விரும்பி இஷ்டத்துக்கு ஏற்றபடி பறந்து சுத்தின்னு இருந்த காலம் அது கிருத்தயுகத்துல. இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டா. அப்படி போயிட்டே இருக்கா. அவ்வளவு பெரிய மலை குறுக்க நடுக்கையும் பறந்து போறது வர்றது, பல மலைகள் உண்டு. மலைகளா போயிட்டு இருக்கு, மலைகளா வர்றது, ஆகாசத்துல ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் போய் டிராபிக் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆறுது. நிறைய பேர் சிரமப்பட்டா. இதனால நிறைய பேர் பயந்தா. ஒரு மலைன்னு சொன்னா மலை மட்டுமா இருக்கும், வெறும் பாறை மட்டுமா இருக்கும்? எத்தனை செடி கொடிகள்லாம் இருக்கு, அதுல எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, எத்தனை ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த மலை காட்டுல எத்தனை வேடர்கள் பொழப்பு நடத்திட்டு இருப்பா, விறகு வெட்டுறவா எத்தனை பேர் சுத்தின்னு இருப்பா, யாக யஜ்ஞங்கள் பண்ணக்கூடிய ரிஷிகள் எத்தனை பேரு, தபஸ் பண்றவா எத்தனை பேரு, யோகம் பண்றவா எத்தனை பேரு, சித்த புருஷா எத்தனை பேரு, இப்படி எத்தனை பேர் இருப்பா. மலைகள் நினைச்சு நினைச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்புறதுன்னா அந்த மலையை அண்டி இருக்கிற இவாலும் தானே பாதிக்கப்படுறா. அதனால எல்லாரும் கஷ்டப்பட்டாலாம். உதாரணமா ஒரு மலை திருமலை அடிவாரத்துல திருமலை காட்டுல இருக்குன்னு வச்சுக்கலாம். திருமலையில ஏகாந்தமா அந்த மலையில தபஸ் பண்ணா யாகம் பண்ணா மோட்சம் அப்படின்னு ஸ்தலபுராணத்துல சொல்லி இருக்கு. அதனால ரிஷிகள்லாம் வந்து அங்க தபஸ் பண்றான்னு வச்சுக்கலாம். இப்ப திடீர்னு இந்த மலை பாட்டுக்கு பறந்து வேற எங்கேயோ ராமநாதபுரம் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறது. அவ திருமலையில தபஸ் பண்ணா மோட்சம், திருமலையில யாகம் பண்ணா மோட்சம் தான் அங்க வந்திருக்கா. இது திடீர்னு புறப்பட்டு ராமநாதபுரத்துல போய் உட்காந்துட்டா அவ திரும்ப அங்கே இருந்து வந்து திருமலைக்கு வரணும் ஒன்னும். இந்த மாதிரி எத்தனையோ உபதிரவங்கள்லாம் சந்திச்சாலும் அந்த காலத்துல ரிஷிகள்லாம். அதனால அத்தனை ரிஷிகளும்
அந்த மலையில வாழக்கூடிய மரம் செடி கொடிகள், ஆத்மாக்கள், தேவதைகள் இவாள்லாம் இயற்கையின் தேவனான இந்திரனை பிரார்த்திச்சாலாம். கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இயற்கையை சார்ந்து பழப்பு நடத்துறவா, மலையை சார்ந்து பழப்பு நடத்துறவா, நதியை சார்ந்து பழப்பு நடத்துறவாள்லாம் இந்திரனைத்தான் தெய்வமா கொண்டு இந்திர விழா நடத்திட்டு இந்திரனுக்கு தான் படையெல்லாம் இட்டு பூஜை பண்ணிட்டு வந்தா. அந்த இந்திரனுக்கும் இந்திரனா இருக்கக்கூடிய எனக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி கோவர்தனதாரியான கண்ணன் வலியுறுத்தினான் அப்படின்றது கிருஷ்ண சரித்திரத்தினால நமக்கு தெரியக்கூடிய விஷயம். அப்படி இயற்கை கடவுளான மலை கடவுளான இந்திரனை பிரார்த்திச்சு, நாங்கெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறோம், இந்த மலைகளுடைய அட்டூழியம் தாங்க முடியல, நினைச்சா சிட்டுக்குருவி ஆட்டமா பொசுக்கு பொசுக்குன்னு பறக்க ஆரம்பிக்கிறது, எங்கேயோ போய் உட்கார்றது ரொம்ப ஹிம்சையா இருக்கு, நாங்கெல்லாம் ரொம்ப அதிர்வுக்குள்ளாரோம், ரொம்ப பாதிப்புக்குள்ளாரோம், இதுல இருந்து நீ தான் எங்களை ரட்சிக்கணும்னு இந்திரனை பிரார்த்திச்சாலாம். உடனே உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, மலைகளுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லைன்னு, எப்பயாவது ஒரு முறை ஏதான முக்கியமான காரணமா பறந்தா பரவாயில்ல, இஷ்டத்துக்கும் அங்கேயும் எங்கேயும் நகர்ந்துட்டே இருந்தா எத்தனை பேர் பாதிக்கப்படுறா. அந்த மாதிரி பூமி தேவிக்கு 2 ரெக்கை இருந்து அவ பறந்தாலன்னா எல்லாருடைய நிலைமை என்ன ஆறுது? அந்த மாதிரி தானே இப்ப நீங்க சொல்றதும். மலைகள் பூமியில ஒரு பாகமா இருந்தாலும் அதை பொறுத்த வரைக்கும் அந்த மலையில வசிக்கிறவாளுக்கு பூமி ஆட்டம் தானே. ஒரு நிலநடுக்கம் வந்தா எப்படி அவஸ்தைப்படுறாலும் அந்த மாதிரி தானே ஆறுது. திடீர்னு மலை அப்படி பறக்க ஆரம்பிக்கிறச்சு எத்தனை பேர் அதுல இருந்து தடுமாறி ஊழல் செத்து போவா. இப்படி எத்தனையோ நடந்தது. உடனே இந்திரன் உங்களெல்லாம் ரட்சிக்கிறேன், கவலைப்படாதங்கோ, இப்போதே என்னுடைய வஜ்ராயுதத்தை நான் வாளாக மாற்றி இந்த மலைகளினுடைய சிறகுகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துடுறேன். சிறகு இருந்தா தானே பறக்கும், ரெக்கை இல்லைன்னா ஒரே இடத்துல உட்கார வேண்டியது தானே. அப்படின்னு வஜ்ராயுதத்தை வாளா கத்தியா மாத்தி பறக்கிற எல்லா மலைகளினுடைய சிறகையும் வெட்டிண்டே வந்தானோ. அப்படி பல மலைகளினுடைய சிறகை வெட்டினான். சிறகு வெட்டுற க்ஷணத்துல துடிதுடிச்சு போய் அந்த மலை அப்படியே பூமியில விழுந்தது. எங்க விழுந்ததோ அங்கேயே பர்மனண்டா நின்று போயிடுத்து. அதுக்கப்புறம் மலை நகரல. இது புராணத்திலே பாரதத்திலே சொல்லப்பட்ட விஷயம். அப்போ இந்திரன் எங்க நம்மளையும் வெட்டிட போறானோன்னு பயந்துண்டு பல மலைகள் ரெக்கை இருக்கிறத மறைச்சுட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு, நாம பறக்கிறதோ நம்முடைய ரெக்கையோ நாமளோ இந்திரன் கண்ணில் பட்டா நம்மளையும் வெட்டிடுவான், அதனால அவன் நம்மளை வெட்டக்கூடாதுன்னு அவனுக்கு பயந்துண்டு நிறைய போய் ஒளிஞ்சுட்டான். அப்படி ஒளிஞ்சுண்ட மலைகளை எல்லாம் கூட தேவர்கள் உதவியோடு கூட எங்கெங்க ஒளிஞ்சுட்டு இருக்குன்னு தேடி தேடி போய் வெட்டினான் இந்திரன். ஏன்னா இப்ப ஒளிஞ்சுட்டா நாளைக்கு திரும்பவும் பறக்க ஆரம்பிச்சான்னா என்ன பண்றது? அதனால மலைகளுக்கு சிறகே இல்லைன்னும்படியா மொத்த மலைகளினுடைய சிறகையும் வெட்டி தள்ளிடணும் அப்படி இந்திரனுடைய சங்கல்பம். அப்படி பல மலைகள் இந்திரனுடையதான வால் வீச்சுக்கு பயந்து ஒளிஞ்சுட்டு இருந்தா. அப்போ இமயமலைன்னு சொல்றோமே, ஹிமவத் பர்வதம், அந்த பர்வதத்தினுடையதான தேவதைக்கு ஜீவனுக்கு ஹிமவான்னு பேரு. அவனுடைய புதல்வர்கள் குல பர்வதங்கள்னு வழங்கப்படுறா. அந்த ஹிமவானுடைய புதல்வன் ஒரு பர்வதம், அதற்கு கருட பர்வதம்னு பேரு. ஹிமவான் அப்படின்ற மலைக்கு 7 புதல்வர்கள் உண்டு. அந்த 7ம் குல பர்வதங்கள்னு சொல்றோம். அதுல ஒன்னும் கருட பர்வதம்னு சொல்லக்கூடியதான பர்வதம். அந்த பர்வதம் இந்திரனுடைய வாளுக்கு பயந்து தப்பிச்சா போறோம் அப்படின்னு ஓடித்தான். ஓடின போது எங்க நாம போய் தஞ்சம் புகழான்னு பார்த்த போது சமுத்திரமே போய் மறையிற அளவுக்கான, மலையே போய் மலையிற அளவுக்கான இடம் எதுவா இருக்கும்? சமுத்திரமா தான் இருக்கும். ஒரு பெரிய பர்வதமே மறையணும்னா சமுத்திரத்துலதான் மறைய முடியும். சாதாரண சமுத்திரத்தை எல்லாம் மறைஞ்சோமானா இந்திரன் உள்ள வந்து நம்மளுடைய சிறகை வெட்டிடுவான். இந்திரனுடைய ஆதிக்கம் செல்லுபடியாகாத மாதிரி ஒரு சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரம் எங்க இருக்குன்னு அப்படி ஆகாசத்துல பார்த்துட்டே பறந்து வந்துதான் அந்த பர்வதம். அப்படி பறந்து பார்த்துட்டு வந்த போது கிருஷ்ணாரண்ய கஷேத்திரமான திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜ பெருமாளுடைய அனுகிரகத்திலே அவன் க்ஷேத்திர எல்லையில இருக்கக்கூடியதான சமுத்திரம் இது. பெருமாள் அங்க எழுந்தருளி தீர்த்தவாரி எல்லாம் சாதிக்கிறார். பெருமாள் ஸ்ரீபாத தீர்த்த சம்பந்தப்பட்ட சமுத்திரம் அது. அதனால இந்த சமுத்திரத்துல நாம போய் ஒளிந்து கொண்டோமானால், இதனிடத்திலே தஞ்சம் புகுந்தால் இந்திரன் அங்க வந்து நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த கருட பர்வதம் போய் இந்த சமுத்திரத்துல ஒளிஞ்சு நிறுத்து. எந்த சமுத்திரத்துல? திருக்கண்ணபுரம் எல்லையில இருக்கக்கூடிய கிழக்கு சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சு நிறுத்து. அந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தினாலும் சௌரிராஜ பெருமாளுடைய ஸ்ரீபாத சம்பந்தம் அந்த சமுத்திரத்துக்கு இருக்கிறபடியினாலும் அத்தனை கோபமா துரத்திண்டு வந்த இந்திரனால சமுத்திரத்துக்குள்ள இறங்கி அந்த பர்வதத்தினுடையதான சிறகுகளை வெட்ட முடியல. ரொம்ப நேரம் அந்த கரையிலே நின்று இருக்கான்.
சமுத்திரத்துல காலை வச்சு இறங்கலான்னு காலை வைக்கிறான், அவனால முடியல, சுழண்டு வந்து பின்னாடி வந்து விழறான். பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுண்டு தஞ்சம் புகுந்திருக்கு அந்த பர்வத்தம் அந்த சமுத்திரத்துல. இனி பெருமாளுடைய கட்டுக்கோப்புக்குள்ள வந்துடுத்து, பெருமாள் எல்லைக்குள்ள வந்துடுத்து. யமனே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இந்திரன் என்ன பண்ணிட முடியும்? அதனால இந்திரன் என்ன பண்ணா, எல்லா மலையினுடைய சிறகையும் வெட்டிட்டோம், இது ஒண்ணுதான் பாக்கி, எத்தனை நாள் ஒளிஞ்சுக்கும், எப்பான ஒரு சமயம் வெளியில வருமோன்னும், வந்தா வெட்டியே தீர்றதுன்னு சமுத்திர கரையிலே காத்துட்டு இருந்தோம். அந்த சமயத்துல கருடன் என்ன பண்ணினார், கத்ருவின் இடத்துல தான் பண்ண பிரதிஜையை நிறைவேற்றுறதுக்காகவும் தன் தாயான வினதா தேவிய அடிமை தலையிலிருந்து விடுவிப்பதற்காகவும் தேவலோகத்துக்கு போய் இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் ஜெயித்து அமிர்தம் கொண்டு வந்தார். தேவர்கள்லாம் கருடனை பிரார்த்திச்சுண்டா, கத்ருவுக்கும் அவளுடைய பிள்ளைகளான நாகங்களுக்கும் அமிர்தம் கிடைக்காம பாத்துக்கோ, அவெல்லாம் துஷ்டா, அமிர்தம் சாட்டா ரொம்ப அட்டுவழியம் பண்ணுவா, அசுராலாட்டமாவா, அவ யாருக்கும் அமிர்தம் கிடைக்க கூடாதுன்னு பிரார்த்திச்சுண்டா. சரி, இத்தனை தூரம் நம்மளை சேவித்து தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறாளேன்னு அவளுடைய பிரார்த்தனைக்கு ஏற்று பணிந்து கருடன் சரி போனா போறது, அவளுக்கு நான் அமிர்தம் கொடுக்கல, நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க வைக்கிறேன் அப்படின்னு அமிர்தத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டார். அதுல இருந்து கருடன் நினைச்சுட்டாராம், இந்த லோகத்துல யார் எந்த அனுஷ்டானம் புண்ணிய கர்மா யாகம் தபஸ் எதை பண்ணினாலும் தேவர்களை குறிச்சுதான் பண்றா. அந்த தேவர்கள் அத்தனை பேரும் கோஷ்டியா வந்து என்ன பிரார்த்திச்சு, உன்னை எங்களால ஜெயிக்க முடியாது, உன் இடத்துல நாங்க தோத்துட்டோம், அமிர்தத்தையும் நீ கைப்பற்றிட்டு போயிட்ட, உன்னை எதிர்த்து ஆடையிடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு யாருக்கும் சாமர்த்தியமோ தைரியமோ தகுதியோ இல்லை, அதனால பணிவா பிரார்த்திக்கிறோம், அமிர்தம் அவளுக்கு கிடைக்காதபடிக்கு பண்ணுன்னு நம்மள பிரார்த்திச்சுண்டாலே, அடடா என்ன ஒரு வீரம், என்ன ஒரு பெருமை நமக்கு. இனி நம்ம காட்டிலும் வசந்த ஒரு பலவான் இந்த லோகத்துல யாரும் கிடையாது. பெரிய பெரிய ராஜாக்களை அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணின இந்திரன், இந்திரனுடைய தேவர்கள் அத்தனை பேரும் என்ன பிரார்த்திக்கிறா, சேவிக்கிறா, என்ன பார்த்து பயந்துட்டா. இந்திரனே எத்தனை முறை கருடனை பிரார்த்திச்சு சண்டை போட சொல்லி பிரார்த்திச்சிருக்கான். ஹேமன் சண்டனை எல்லாம் சம்ஹாரம் பண்ணணும்னு கருடனை பிரார்த்திச்சான். அப்போது கருடன் மலையினுடைய உச்சி பாகத்தை கொண்டு அவளை சம்ஹாரம் பண்ணினார். அந்த பாகம் தான் திருநறையூர்ல சுகந்தகிரின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரமா மலையா இருக்குன்னு கூட பார்த்தோம். அப்படி தேவர்கள்லாம் ஏதான ஒண்ணுன்னா பெருமாள் கிட்ட தான் போய் நிப்பா. பெருமாளுடைய வாகனமா, கொடியா, கைங்கரியபரனா, பெருமாளுடைய அம்சமா, பெருமாளுடைய விசேஷ அனுகிரகம் பெற்ற நம்மையும் வந்து கெஞ்சிட்டு இருக்கா இப்போ. அதனால இந்த லோகத்துல இந்த சிருஷ்டியிலேயே நம்மளாட்டம் சமானமான வலிமை உடையவா மகாவீரால் ஒருத்தரும் கிடையாது. எனக்கு சமானமான வீரனும் இல்லை, எனக்கு மேற்பட்ட வீரனும் இல்லை, நான் தான் உசந்த வீரன் அப்படின்னு கர்வத்தோட சுத்தின்னு இருந்தாராம் கருடன். அந்த கர்வம் ரொம்ப தலைக்கேறி போய் யாரையும் மதிக்காம அலட்சியம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த மாதிரி சமயத்துல கருடன் ஆகாச மார்க்கமா அப்படி பறந்துட்டு சுத்திட்டு வர்றார். என்னாட்டம் மகாவீரன் யாரும் கிடையாது, எனக்கு சமானமானமா யாரும் கிடையாது, நான் நினைச்சா எங்க வேணாலும் பறப்பேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்ற எண்ணத்தோடு கூட அப்படி ஆகாச மார்க்கமா பறந்துட்டு வர்றார். வந்த போது இந்த திருக்கண்ணபுரம் சமுத்திரக்கரையில இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் கஷேத்திரத்துக்கு மேல பறந்துட்டு போறார். பெருமாளுடைய சன்னதி, பெருமாளுடைய விமானம் அதெல்லாம் இருக்கிறதுக்கு மேல ஏரோப்ளேன் எல்லாம் பறக்க கூடாதுன்னு ஒரு விதி உண்டு பொதுவா. ஆனா எல்லா இடத்துலயும் அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல. திருமல ஆனந்த நிலைய விமானத்துக்கு மேல விமானம் பறக்க கூடாதுன்றதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சுட்டு வரா. அப்படி தெரியாம ஒரு விமானம் பறந்தாலும் சார்ஜ் பண்ணுவா, கேஸ் எல்லாம் போடுவா. பொதுவா பெருமாளுடைய தலைக்கு மேல யாரும் பறக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம். அப்படியே விமானத்தை குறுக்கிட்டு போற மாதிரி இருந்தா சுத்திட்டு போனோம், இல்ல பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுட்டு போனோம். இதெல்லாம் நன்னா தெரிஞ்சவர் தானே கருடன். எனக்கு சமானமானவா யாரும் இல்லைன்ற மகாவீரத்தோடு கூட பெருமாள் கோவில் விமானம் எல்லாம் கண்ணுல பட்டோம், கீழே இறங்கி வந்து சேவிக்காம, பெருமாள் அங்க இருக்கிறபடினால நிறைய பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளையெல்லாம் காவல் காத்துண்டு விஸ்வக்சேனருடைய தூதர்கள்லாம் அப்படியே வந்து பிரதட்சணமா இருந்து அந்த ஊரை காப்பாத்தின்னு இருக்கா. அவளையும் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணாம, விஸ்வக்சேனருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணாம, கஷேத்திர பாலகர்களா இருக்கக்கூடிய துவாரபாலகாலுக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணாம, அவளையெல்லாம் அவமதித்து எனக்கு சமானமான வீரன் ஒருத்தனும் இல்லை, நான் ஏன் இவாளையெல்லாம் சேவிக்கணும்ன்ற மாதிரி அவளுக்கு மேல பறக்க ஆரம்பித்தேறான். பொதுவா பகவான் பாகவதா இவாளுடைய நிழல் மேல கூட நாம படக்கூடாது, அபச்சாரம், அதை பிரதட்சணமா தான் போனோம்னு சொல்லுவா. இங்க சாட்சாத்தா இவா இத்தனை பேருக்கும் மேல கருடன் அவர் நிழல் படும்படியா பறந்து போறார். இத்தனை அகங்காரம் ஒருத்தனுக்கு கூடாது. பெருமாளுடைய கஷேத்திரம், பெருமாள் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார், அவரையும் வந்து சேவிக்கல,
பெருமாளுடைய தூதாலா இங்க காவல் காத்துன்னு இருக்கிற நமக்கு ஒரு வணக்கம் கூட வைக்கல. என்ன இப்படி ஒரு அகங்காரம், இத்தனை அகங்காரத்தோடு கூட இவர் நடமாட விடக்கூடாது அப்படின்னு விஸ்வக்சேனருடைய படையினர் என்ன பண்ணினாலும் பரந்தன் இருக்கிற கருடனுடைய நிழலை பிடிச்சு இழுத்தலாம். கருடனை பிடிச்சு கூட இழுக்கல, கருடனுடைய நிழலை பிடிச்சு இழுத்து ஒரு கையால இழுத்து அப்படி சுழட்டி போட்டாலாம். தன்னுடைய மொத்த சக்தியும் இழந்து கருடன் கிழக்கு கடல்ல இருக்கக்கூடிய இந்த கருட பர்வதத்து மேல வந்து துபார்னு விழுந்தாராம். அந்த கரையில தான் இந்திரன் இப்ப வஜ்ராயுதத்தை வாளா மாத்தி வச்சுட்டு காத்துட்டு இருக்கான். கருட பர்வதம் வெளில வந்தா அது சிறக வெட்டிட்டு தான் நான் போறதுன்னு, மற்ற காரியம் எல்லாம் அப்புறம் தான் எனக்குன்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ திடீர்னு கருடன் வந்து அது மேல விழுந்ததை பார்த்தான். என்ன நடந்தது, எதுக்காக கருடன் வந்து இப்படி உழறார் அப்படின்றத பத்தி எல்லாம் யோசிக்கலாமன். அடடா கருடனா, திரும்பவும் கருடன் அடி வாங்கறதுக்கெல்லாம் என் உடம்புல தெம்பில்ல, இந்த கருடனாண்ட அமிர்தத்துக்காக சண்டை போட்டு தோத்து போய் தான் வேற வழி இல்லாம அமிர்தத்தை கர்த்தருவுக்கும் அவருடைய பசங்களுக்கும் கொடுக்காதேன்னு இவன் காலில் விழுந்து பிரார்த்திச்சுட்டோம். அப்பேற்பட்ட மகாவீரன் இவன் திடீர்னு வந்து இந்த பர்வத்தத்து மேல உட்கார்றானே, என்ன அர்த்தம்? ஒருவேளை இந்த பர்வத்தம் இவனுக்கு சொந்தமானதா, அல்லது நாம இங்க கையில ஆயுதத்தை வச்சுட்டு நிக்கிறோமே அதனால நம்மளை எதிர்த்து சண்டை போட்டு நம்மளை அழிக்கிறதுக்காக வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கானா? எது எப்படியோ இவன்லாம் ரொம்ப பெரிய வீரன், இவனிடத்துல வச்சுட்டோமானா நம்ம கதை முடிஞ்சு போயிடும். மலை கதை முடியறது இருக்கட்டும், நம்ம கதையே முடிஞ்சு போயிடும். அதனால முதல்ல இங்க இருந்து கிளம்பணும்னு தப்பிச்சா போறோம்னு ஓடினானா இந்திரன். எங்க ஓடினான்? பயந்து போய் அந்த ஊர்லயே இல்லாம இந்த பர்வதத்தை பத்தி இன்னைக்கு நமக்கு கவலையே வேண்டாம், நம்ம பத்தி தான் கவலைப்படணும்னு சொர்க்கத்துக்கே போயிட்டான் இந்திரன். இப்போ அந்த கருட பர்வதத்து மேல வந்து உட்கார்ந்து இருக்கார் கருடன், பெரிய திருவடி. கருத்மான் யோசிக்கிறார், இந்த லோகத்துல எனக்கு சமானமான பலம் உடையவா வீரர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு தைரியமா சுத்தின்னு இருந்தேன், பறந்துட்டு இருந்தேன். ஆனா என்னையும் நிழலை புடிச்சு இழுத்தே என்னுடைய சக்தி குறையும்படியா கொண்டாந்து இந்த பாறையில வீசினது என்னை விடவும் பல மடங்கு பராக்கிரமம் அதிகமாக இருக்கிறவன் பண்ணக்கூடிய காரியம்தான். சாமான்யமானவாளால பண்ணிட முடியாது. என்னை விடவும் லோகத்துல சொந்த ஒரு பலவான் இருக்க முடியும்னா சாட்சாத் அது பெருமாளா தான் இருக்கணும். இந்த கஷேத்திரத்துல இருக்கிற சௌரிராஜ பெருமாள் தான் என்னை இழுத்து இங்க போட்டிருக்கார். அதனால நான் பெருமாள் இடத்துல அபச்சாரப்பட்டிருக்கிறேன். எந்த பெருமாள் இடத்துல அபச்சாரப்பட்டு என்னுடைய பறக்கும் சக்தியை இழந்து இந்த பாறையிலே கொண்டு வீசப்பட்டேனோ அந்த பாறையில இருந்துட்டே அந்த பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி அந்த பெருமாளை சேவித்து அவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டு அபராத க்ஷமாபணம் பிரார்த்திச்சுண்டு வரமெல்லாம் வாங்கிக்க போறேன் அப்படின்னு கருடன் அன்னையில இருந்து அந்த கருட பர்வதத்துக்கு மேல அப்படியே தங்கிண்டு அஷ்டாட்சர மகாமந்திரத்தினால தொடர்ந்து விசேஷமான தபஸ் பண்ணிட்டு வர்றார். அப்படி கருடன் அமர்ந்து தபஸ் பண்ணி பல காலம் கருடனுடைய திருவடியும் திருமேனியும் அந்த பர்வதத்தின் மேல பட்டு கருடனுடைய அனுகிரகம் பெற்ற பர்வதம். பெருமாளுடைய தூதர்களாலே இழுத்து தூக்கி வீசப்பட்ட போது கருடனுக்கு அடைக்கலம் கொடுத்த மலை இது. அதன் மேலதான் கருடன் திருவடிப்பட்டு கருடன் பல காலம் திருவஷ்டாட்சர மந்திரம் ஜபித்து தபஸ் பண்ணினான். அந்த பர்வதத்துக்கு முன்னால சமுத்திர கரையில தான் சபரி பெருமாள் கருடனுக்கு சேவை கொடுத்தார். அதனால கருடனுடைய பெயரால கருட பர்வதம் என்று விசேஷமாக அழைக்கப்படுகிற பர்வதம். அந்த பர்வதம் தான் திருக்கண்ணபுரத்தினுடைய கிழக்கு எல்லையாக இருக்கிறது அப்படின்னு வியாசர் சொன்னார். கருடன் எப்படி தபஸ் பண்ணினான், என்ன வரம் கேட்டான், பெருமாள் என்ன வரம் கொடுத்தார் அப்படின்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். உத்பலாவதகே விமானே திவ்யே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜமகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் ஸ்ரீமத் கிருஷ்ணபுரீஷானா நயனானந்ததாயினே உத்பலாவதகேசாய சௌரிராஜாய மங்கலம் ஸ்ரீமதே கண்ணபுரநாயிகா சமேத ஸ்ரீ சௌரிராஜ பரபிரம்மனே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.